अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला व बरकातुहू। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम। அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸுகளை பார்த்து வருகிறோம். மிஷ்காத் ஷரீஃபிலே 360வது ஹதீஸ், ஆதாபுல் ஹலா, அதாவது மலம் சிறுநீர் கழிக்க செல்லுகிற பொழுது என்னென்ன ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதை பற்றி பார்த்து வருகிறோம். वअन अबी हुरैरत रज़ियल्लाहु अन्हु क़ाल कान नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम இதா அத்தல் ஹலா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலாவிற்கு சென்றால், பைத்துல் ஹலானா பாத்ரூமுக்கு சென்றால், அதைத்துஹு பிமாயின், நான் தண்ணீரை கொண்டு வருவேன். பல சஹாபாக்கள் அந்த ஹிதமத் செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் கொஞ்சம் சிறு வயது சஹாபாக்கள் பெருமானார் போனாலும் தண்ணி கொண்டு போய் தூரத்தில் நின்றுக்குவாங்க. தன் தேவையை முடித்து வந்த பெருமானாருக்கு தண்ணி தான் உது செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் அந்த வேலையை செய்வாங்க. அதைத்துஹு பிமாஇன் ஃபி தௌரின் அவு ரக்குவத்தின். தௌர் என்று சொன்னால் செம்பு பாத்திரம், பித்தளை செம்புங்கிறாங்கள, செம்பால் செய்யப்பட்ட பாத்திரம். ரக்குவத் அப்படின்னு சொன்னால் தோலால் செய்யப்பட்ட ஒரு ஜக்கு கோப்பை மாதிரி தோலில் செஞ்சுருப்பாங்க. பிளாஸ்டிக்கில் அந்த காலத்தில் இல்லைல்ல. இதை நான் கொண்டு செல்வேன். ஃபஸ்தஞ்சா, அதை கொண்டு தன்னை சுத்தம் செய்து கொள்வார்கள். பெருமானசன் தண்ணி வாங்கிட்டு போய் தாங்கள் தூரமாக போயிடுவாங்க, மக்கள் பார்வையை விட்டும். தங்கள் தேவையை முடித்து கொண்டு அதை கொண்டு தன்னுடைய கழுவி விட்டு வந்து அந்த கையை மண்ணில் தேய்ப்பாங்க. மண்ணை போட்டு நல்லா கையில் தேய்ச்சி திரும்ப தண்ணி ஊற்றி கழுகுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நம்ம சோப் போட்டு கழுவுறோம்ல, ஏன்னா அந்த கிருமிகள் இருக்கலாம், அது அசுத்தம் தானே, அசுத்தத்தில் கைப்பட்டது. அந்த கையை நான் மறுபடியும் மற்ற இடத்துல பருவதற்கு முன்பு கையால் மண்ணை எடுத்து, நான் அந்த காலத்தில் வயலில் போய் தானே பாத்ரூம்ல போவாங்க, மண்ணை கையில் எடுத்து சோப் மாதிரி ஃபுல்லாக கையை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி கழுவுவாங்க. சோப்பை விட சேர்ந்தது மண் தான். மண் ஒரு கிருமி நாசினி, எல்லா வித சுத்தங்களையும் சுத்தமாக எடுத்துடும். அது மண்ணில் தேய்ப்பார்கள். சும்மா அத்தைத்து பீனா இன் ஆகர, பின்பு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வருவோம். ஃபத்தவல்ல, உது செய்து கொள்வார்கள். இப்போ பாத்ரூம் போகிறதுக்குன்னு தனி ஒரு பாத்திரம் வச்சுக்குவாங்க, உது செய்ய தனி பாத்திரம் வச்சுக்குவாங்க. இது முஸ்தஹப். இப்போ பாத்ரூம் போகிற அந்த தண்ணியிலே நம்ம எடுத்து சுத்தம் பண்ணி உது செய்யக்கூடாதுன்னா செய்யலாம். இருந்தாலும் அது அதை நம்ம நம்முடைய மறைவிடங்களை கழுவுறதுக்கு பயன்படுத்துகிறோம். அதனால் அதில் பட்ட தண்ணி அதில் பட்டிருக்கலாம். அதை திரும்ப நம்ம சோப் போட்டு அந்த பாத்திரத்தை கழுவணும். அதை தனியாக வச்சிட வேண்டியது. பாத்ரூமுக்கு படி, பாத்ரூமில் பயன்படுத்தக்கூடிய பொருள் தனியாக வச்சிடணும். உது செய்கிறது முகத்தை கழுவுறோம், மையை கழுவுறோம், வாய்க்கு பிடிக்கிறோம், அதுக்குன்னு தனி பாத்திரம் இருக்கும். இதை பயன்படுத்தக்கூடாது, இதை பயன்படுத்தக்கூடாது. சரி. ரவாஹ் அபூ தாவூத் வரவத் தாரமி வன்னஸஇ மானாஹு வஅனில் ஹக்கம் இப்னு சுஃபியான் கால கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா பால தவல்லஅ வ நலஹ ஃபர்ஜஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழிப்பார்களே ஆனால் உடனே உது செய்து கொள்வார்கள். சில நேரங்களில் இப்போ உது செய்து ஒவ்வொரு தடவையும் சிறுநீர் கழித்தவுடன் உது செய்வது ஃபர்து வாஜிப்லாம் கிடையாது, உது செய்து கொள்வார்கள். வ நலஹ ஃபர்ஜஹு, தன் மறைவிடத்தில் தண்ணீர் தெளிப்பார்கள். அது என்ன தண்ணீர் தெளிக்கிறதுனா,
இப்போ உது செய்ததும் நம் சிறுநீர் கழித்து முடித்தவுடன் அந்த இடத்தை சுத்தம் செய்த பின்னாடி நல்லா கவனிங்க, ஒரு கையில் தண்ணி எடுக்கணும். ஒரு கப் நம்ம தண்ணி எடுத்து நம்முடைய கீழ் வயிற்றிலே அதை தண்ணீரை அடித்து கொள்ள வேண்டும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், தண்ணி எடுத்து தன்னுடைய மறைவிடத்தின் மேல் பகுதியிலே தண்ணீரை எடுத்து தெளித்து கொள்ள வேண்டும். இது ஒரு சுன்னத்து. இதனால் என்ன பலன் அப்படின்னா, ஒன்று சிறுநீருடைய அந்த அடி வயிற்று அது கொஞ்சம் கூலாக்கும். அதனால் இந்த சிறுநீர் சில பேருக்கு விட்டு விட்டு வரும்ல, அந்த மிஸ்டேக்கு வராது. சொட்டு மூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அதாவது சிறுநீர் வந்த பின்னாடி மறுபடியும் வர்ற மாதிரி உணர்வு, போன பின்னாடியும் சில பேர் சிறுநீர் கலந்து எந்திரிச்சு நின்றவனும் ஒரு சொட்டு வர்றது வெளியே வரும். இந்த மாதிரியான அந்த விட்டு விட்டு மீண்டும் மீண்டும் சிறுநீர் வருவது வந்தால் ஒரு தடவை போய்ட்டு எந்திரிச்சு போயிடுற மாதிரி இருக்காமல் திரும்ப வர்ற மாதிரி. சில பேர் கணச்சா மறுபடியும் சிறுநீர் வரும், எந்திரிச்சு நின்றவனும் சிறுநீர் வரும், ஒரு ஸ்டெப்பு நடந்தால் சிறுநீர் மறுபடியும் வெளியே வரும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு அது அந்த முழு பகுதியை நினைத்து விட்டோமே ஆனால் அதுபோன்று வரக்கூடிய சிறுநீர் தொற்று போன்றவற்றை ஷிஃபாவாக்கும். அது ஒரு பலன். இன்னொரு பலன் என்ன அப்படின்னு கேட்டால், வசுவாச விட்டும் நீங்கும். இப்போ நம்ம சிறுநீர் கழித்து விட்டு அந்த இடத்த மட்டும் தூய்மையாக்கிட்டு எந்திரிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் நடந்து போனால் வேட்டியில் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. இப்போ நம்ம வசுவாசம் வந்துடும். மனசில் ஒரு மனக்குழப்பம் என்னென்னா, இது நாம் கழுவுன தண்ணியா இல்லை நம்ம எந்திரிச்சு நின்ற பின்னாடி நம்முடைய உறுப்பிலிருந்தும் சிறுநீர் 2-3 சொட்டு நம்முடைய கையில் பட்டிருக்கா என்னன்னு தெரியலையே, இப்போ திரும்ப கையில் மாற்றணுமோ, சட்டையெல்லாம் மாற்றணுமோ அப்படின்னு வசுவாசம் ஏற்படும். இப்போ தண்ணி தெளிச்சுட்டு தண்ணி எல்லா பக்கமும் ஆயிரும், கையில் முடிச்சு கையில் அங்கங்கே தண்ணி பட்டுரும். இப்போ நாம் தெளித்த தண்ணி தான் அப்படின்னு மனம் ஒரு தெளிவடைஞ்சிடும். இந்த மனக்குழப்பத்தை விட்டும் அது பாதுகாக்கும். அப்போ சிலர் எப்படி அந்த தண்ணி தெளிக்கிற முறை என்ன அப்படின்னு கேட்டால், சிறுநீர் கழித்து சுத்தம் செய்தவுடன் ஒரு கை நிறை தண்ணி எடுத்து தன்னுடைய உறுப்பின் மீது அடித்து கொள்ள வேண்டும். எதிர்ச்சென்று அந்த இடத்துல கொஞ்சம் நினைவு தான் செய்யும். அப்படி சிலர் சொல்கிறாங்க, சுத்தம் செய்துவிட்டு எழுந்து நின்று தண்ணீரை எடுத்து அந்த உறுப்பின் மேலே கையில் இருக்குன்னு அந்த கைலி மேலே அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிலிண்டர்னு நம்ம உறுப்பை நம்ம கைலி மறைச்சிக்குது, நம்முடைய கீழே ஆடையை அதை மறைத்து குடிக்கிறது. ஃபேண்ட்டு போட்டுருந்தால் ஃபேண்ட்டு மறைச்சிக்குதுல்ல, அந்த ஃபேண்ட்டு மேலே அந்த கைலி மேலே துணி மேலே தண்ணீரை தெளித்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அந்த வசுவாசும் மனசொட்டு போயிடும். இதுதான் சுன்னத்துன்னு கூறுகிறார்கள். சிலர் அப்படின்னு சொல்கிறாங்க, இப்படி சிலர் வாயத்தில் அப்படியும் வருது இப்படியும் வருது. அப்படி செய்யணும், இப்படி செய்யாவிட்டால் இப்படியாவது செய்து கொள்ளும். கொஞ்சம் தண்ணி எடுத்து அது மேலே தெளித்து கொள்ள வேண்டும். இது ஒரு சுன்னத்து பை. இதனால் பல நல்ல பலன்கள் இருக்கிறது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால தவல்லா வ நலஹ ஃபர்ஜஹு, தங்களுடைய மறைவிடத்தில் தண்ணீரை தெளித்து கொள்வார்கள். ரவாஹு அபூ தாவூத் வ நஸாயி. وعن أميمة بنت رقيقة رضي الله عنها قالت كان للنبي صلى الله عليه وسلم قدح من عيدان تحت سريره. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மரத்தால் ஆன ஒரு பாத்திரம் இருந்தது. அதற்கு தன் கட்டிலுக்கு கீழே அதை வைத்திருப்பார்கள். எபூலு ஃபீஹி பில்லைலி, இரவிலே அதில் சிறுநீர் கழித்து கொள்வார்கள். ரவா அபூ தாவூத் வ நஸாயி. புரிஞ்சுங்களா? அதாவது அந்த காலத்துலலாம் வீட்டுக்குள்ளே இப்போ நம்ம பாத்ரூம் இருக்குது, அட்டாச் பாத்ரூம்னு வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. காடுகளுக்கு போய் காட்டு பகுதிகளில் போய் தான் சிறுநீர் கழிக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி போகும்போது இப்போ மற்ற நேரம்னா பிரச்சனை இல்லை, பகல் நேரம்னா பிரச்சனை இல்லை. இரவு நேரம் நைட்டு 12 மணி 1 மணிக்கெலாம் காட்டு பகுதி போக முடியாது. ஏன்னா பூச்சிப்பட்டுகள் நடமாடக்கூடிய பகுதி அது. அதனால் பாம்பு தேள் நடமாடக்கூடிய பகுதி. அதில் என்ன செய்வான்னு கேட்டால், ஏதோ ஒரு பாத்திரத்தை வச்சுருவாங்க. ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க. அந்த பாத்திரத்தில் இரவில் சிறுநீர் கழித்து கொண்டு அதிலே ஒரு சொட்டு தண்ணீரை கொண்டு கழுவி கொள்ளுவார்கள். காலையில் கொண்டு போய் அந்த காட்டுப்பகுதியில் போகும்போது அதை கொண்டு போய் தண்ணி ஊற்றி கழுவி சுத்தமாக வச்சுருவாங்க. இவ்வாறாக பழக்கம் எல்லா இடத்துலையும் இருக்கும். பெரியவங்க வயசானவங்க இருக்கிற இடத்துல பொதுவாகவே எல்லோரும் அப்படி தான் பயன்படுத்துவாங்க. இரவில் போகும்போது போயிட்டு வந்துடுவாங்க. அப்படியே அர்ஜெண்ட்டாக இரவில் சில நேரம் சிறுநீர் கழிக்கக்கூடிய தேவை ஏற்பட்டால் அந்த பாத்திரங்களே பயன்படுத்தி கொள்வார்கள். பிற்காலங்களில் தான் அந்த மாதிரி வீடுகள்லேயே பாத்ரூம் கட்டக்கூடிய பழக்கம் ஏற்பட்டு போச்சு.
வஅன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال ரஆனி அன்-நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅன அபூலு காயிமன். ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்தார்கள், நான் நின்று கொண்டு சிறுநீர் கழித்து கொண்டிருந்தேன். யார் சொல்கிறா? உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ஃபகால, அதை முடிச்சுட்டு வந்தவொன்னு பெருமானார் சொன்னாங்க, யா உமர் லா தபுல் காயிமன், இனிமேல் நின்று சிறுநீர் கழிக்காதீர்கள். அது நல்ல பழக்கம் இல்லை. அது உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பது தான் உடலுக்கும் நல்லது, மேலே சிறுநீர் தெளிக்காமல் இருக்கும், அது நல்லது. நம்முடைய மறைவிடமும் பாதுகாக்கப்படும், பிறர் பார்வையில் படாமல். நின்றுக்கிட்டே அவன் பாட்டுக்கு அடிச்சு விடுறது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபமா புல்து காயிமன் பாது, அதற்கு பின்னால் நான் ஒருபோதும் வாழ்நாளில் நின்று சிறுநீர் கழித்ததே இல்லை. ரவா திருமதி இப்னு மாஜா. கால ஷேகுல் இமாம் முஹ்யி சுன்னா ரஹிமஹுல்லாஹு கது சஹியா ஹதீஸ் என்று சொல்லியிருக்கிறார். வஅன் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கால அத்தன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபாதத கௌமின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தாருடைய குப்பை மேட்டின் பகுதிக்கு வந்தார்கள். ஃபபால காயிமன், அங்கே நின்று சிறுநீர் கழித்தார்கள். முத்தஃபகுன் அலைஹி. கீழ கானதாரிக்கல் உதுரின், சொல்லப்பட்டது இது ஏதோ ஒரு தங்கடத்தின் காரணமாக, ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக அவ்வாறு செய்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அதாவது ஒரு பிரயாணத்தில் போயிட்டுருக்காங்க. இப்போ வீடுகள் அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே போய் சிறுநீர் கழிப்போம், எங்கே மலஜல தேவைகளுக்கு போவோம்னு ஒரு காட்டுப்பகுதி ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. எப்பயும் வழக்கமாக அங்கே போவாங்க வருவாங்க. இது பெரும்பாலும் எங்கேயோ சஃபரில் போயிட்டுருக்குறாங்க. அந்த மாதிரி இடங்களில் போகும்போது அர்ஜென்ட்டாக சிறுநீர் கழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பார்த்தா ஒரு குப்பை மேடாக இருக்குது. அந்த இடத்துல போய் உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பதற்கு ஒரு பொருத்தமான இடம் இல்லை. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று சிறுநீர் கழித்திருக்கலாம் ஒன்று. அல்லது இன்னொரு காரணம், சஃபரில் போகும்போது ஏதாவது நம்முடைய இரவு எந்த நேரம்னு சொல்லி, இரவு நேரம் பகல் நேரம் எப்படி இருந்திருக்கலாம். அதனால் இரவு நேரமாக அந்த இடத்துல போய் நம்ம உட்காந்தா அந்த இடத்துல பூச்சி பட்டு இருக்கலாம்னு நின்று சிறுநீர் கழித்திருக்கலாம். அல்லது கை காலில் ஏதாவது வலி இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு உதிர், என்ன தங்கடம் என்று தெரியவில்லை. அப்போ இதில் எதுக்காக இப்படி செய்கிறோம்? ஏதோ ஒரு தங்கடத்தின் காரணமாக இவ்வாறாக நின்று சிறுநீர் கழிப்பதும் ஜாயிஸ் தான். உட்கார்ந்து கழிப்பது ஃபர்து வாஜிபு கிடையாது. உட்கார்ந்து கழிப்பது அதபு, ஒழுக்கம், மரியாதை, சுன்னத்து. அது சில நேரங்களில் நின்றும் கழிக்கலாம் தேவைப்பட்டால், அதற்குரிய தேவைகள் ஏற்பட்டால். இப்போ சில இடங்களில் நம்ம அவசரத்துக்கு சில இடங்களில் பாத்ரூம் போகிறோம். சில மால்கள், சில கடைகள், அல்லது இந்த ஹைவே வச்சுருக்காங்களே, அது பக்கத்தில் சிறுநீர் கழிப்பதற்குரிய இடங்கள் போனால் அங்கே உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பதற்கு ஏற்பாடே கிடையாது. பார்த்தா ஒரு 4 வச்சுருக்காங்க. ஒரு இடத்துக்கு பாத்ரூம் போகிறோம், நின்று சிறுநீர் கழிக்கிற மாதிரி இப்போ வச்சுருக்காங்க, ஒரு பேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே எல்லோரும் இப்போ டிரைவருங்க கண்டக்டருங்கெல்லாம் அப்படியே நின்று சிறுநீர் கழித்துட்டு அப்படியே போயிடுறாங்க. கழுவுறதுக்கு கூட ஏற்பாடு இல்லைங்க. வெளியே பைப்பு ஒன்று கை மட்டும் கழுவிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டோன்னா உட்காந்து கழிக்கிற மாதிரி உடைய எந்த ஏற்பாடும் இல்லை, பாத்ரூமும் இல்லை. என்ன செய்கிறது? வேறு வழி நம்ம அங்கே எங்கே உட்காருறது? இப்போ நாமளும் நின்று சிறுநீர் கழித்து கொண்டு ஏதாவது டிஷ்யூ பேப்பர், இல்லைன்னா வெறும் பேப்பரு, நியூஸ் பேப்பரு, அதை கொண்டு சுத்தம் செய்து கொண்டு டேலா கட்டுகள், செங்கல் ஏதாவது ஒன்றை கொண்டு சுத்தம் செய்து கொண்டு வெளியே கை கழுவி கொள்ளலாம். இப்போ நிர்பந்த சூழ்நிலைகள் இது மாதிரி ஏற்பட்டால். முத்தஃபகுன் அலைஹி கானதாரிக்க லிஉதுரின். وأن عائشة رضي الله عنها قالت من حدثكم أن النبي صلى الله عليه وسلم كان يبول قائما, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பவர்களாக இருந்தார்கள் என்று உங்களிடத்தில் யாரும் ஹதீஸை சொன்னால் ஃபலா துசத்திகூஹு, அதை உண்மைப்படுத்தாதீர்கள். மாகான யபூலு இல்லா காயிதன், அவர்கள் அமர்ந்தே தவிர என்றைக்கும் சிறுநீர் கழித்ததில்லை. ரவாஹு அஹ்மது திருமதி வன்னசை. இது யார் சொல்கிறா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க வீட்டில் தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் எப்போயுமே, அது ஊருக்குள்ளே எப்போயுமே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க நின்று சிறுநீர் கழித்த காட்சியை. இது பார்த்தீங்களா, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யபூலு காயிமன், நின்று சிறுநீர் கழிப்பவர்களாக ஆகியிருந்தார்கள், எப்போயுமே வழக்கமாக இருந்தார்கள் என்று யாரும் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அப்படின்னு அர்த்தம்னா, என்றைக்காவது சஃபரில், அப்போ ஆயிஷா என் கூட இருந்திருக்க மாட்டாங்க. சஃபரில் பிரயாணங்களில் போகும்போது இந்த மாதிரி மேலே ஹதீஸ் வந்துச்சு இல்லையா, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அது அந்த மாதிரி நிர்பந்தமான சூழ்நிலை இருந்தார்கள். அந்த செய்தி இவங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆயிஷா நாயகம் இவங்க சொல்கிறது ஊருக்குள்ளே உள்ளது, அவங்க சொல்கிறது வெளியூரில் உள்ளது. அதுவும் எப்போயுமே ஒவ்வொரு சஃபர்லேயும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏதோ ஒட்டுமொத்த வாழ்நாளில் ஒரு தடவை கூட நான் செய்திருக்கலாம், சில பல காரணங்களுக்காக வேண்டி. அது நமக்கு நமக்கு அது ஜாயிஸ் என்பதற்கு அடையாளமாக வைத்துக்கொள்ளலாம். வஅன் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஜிப்ரீல் அதாஹு ஃபி அவ்வலி மா ஊஹிய இலைஹி, பெருமானாருக்கு வஹி இறவிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில்
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். மக்காவில் குர்ஆன் இறங்கிய ஆரம்ப காலத்தில். ஃபஅல்லமஹுல் உலூஅ வஸ்ஸலாத், உலூ செய்யும் முறையையும் தொழுகும் முறையையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இப்படி தான் உலூ செய்யணும், மனித உருவத்திலே வந்து இப்படி தான் உலூ செய்யணும், இப்படி தான் தொழுகணும்னு கூட இருந்து கற்றுக் கொடுத்தார்கள். ஃபலம்மா ஃபரக மினல் உதூய் செய்து முடித்த பொழுது அகத உருஃபத்தன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித உருவத்தில் இருக்காங்க, சாதா மனிதர் மாதிரி, அவர்கள் ஒரு கைப்பிடி தண்ணீரை எடுத்தார்கள். மினல் மாய், தண்ணீரிலிருந்து, உருஃபத்தன்னா ஒரு சிறங்கை, ஒரு கை எடுத்தார்கள். ஃப நலஹ பிஹா ஃபர்ஜஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவிடத்தின் மேல் பகுதியில் தெளித்தாங்க. நின்ற பெருமான் நின்று தோசி நின்றுட்டாங்க அந்த கைலியுடைய மேல் பக்கத்தில். இப்போ இதை வச்சு தான் சில பேர் சொல்கிறாங்க, அந்த கைலியுடைய மேல் பக்கத்திலும் தெளித்து கொள்ளலாம், உள் பக்கத்தில் தெளிப்பது நல்லது, அப்படி இல்லைன்னா மேல் பக்கத்திலாக தெளித்து கொள்ளலாம். அந்த அந்த அதுவும் ஒரு மேல் பக்கத்தில் தண்ணி தெளித்தாலும் அது ஒரு கூலிங் ஆயிரும்ல, அந்த கைலி போய் அடி வயிற்றில் படும் இல்லையா, அதுவும் ஒரு கூலிங் உண்டாக்கி சிறுநீரை கட்டுப்படுத்தும். சொட்டு மூத்திரமாக சிறுநீர் வராமல் சொட்டு சொட்டாக வெளிவருவதை விட்டும் பாதுகாக்கும். அது மாதிரி வஸ்வாசை விட்டும் அதுவும் பாதுகாக்கும். இப்போ சில பேர் இப்படின்னு சொல்கிறாங்க. ரவாஹு அஹ்மத் வத்தாரகுத்னி வன் நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஅனி ஜிப்ரஈல் இடத்திலே வந்தார்கள். ஃபகால சொன்னார்கள், யா முஹம்மத் இதா தவல்லத ஃபன்தலிஹ், நீங்கள் உலூ செய்தால் தண்ணீரை அப்படி தெளித்து கொள்ளுங்கள், உங்களுடைய மறைவிடத்தின் மேல் பகுதியில் தெளித்து கொள்ளுங்கள். ரவா திருமதி ஃபகால ஹாதா ஹதீஸுன் கரீபன் வசமிஅத்து முஹம்மதன் யானி அல் புகாரி யகூலு அல் ஹசன் இப்னு அலியுல் ஹாஷிமி ராவி முன்கருல் ஹதீஸ். இந்த ஹதீஸுடைய தொடரில் இடம்பெறக்கூடிய ஒரு ராவியை பற்றி சொல்லப்படுகிறது. வன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் பால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சிறுநீர் கழிக்க சென்றார்கள். ஃபகாம உமர் ஹல்ஃபஹு பி கூஸிம் இம்மாயின், சிறுநீர் கழித்து விட்டால் வந்து உலூ செய்வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உலூ செய்யக்கூடிய தண்ணீரை வைத்துக்கொண்டு உமர் நின்று கொண்டிருக்கிறார். பெருமானார் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்வதற்காக தண்ணீரை சின்ன ஒரு பாத்திரத்தில் கொண்டு போயிட்டாங்க. அதை முடிச்சுட்டு வந்தால் உலூ செய்யணுமே ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு நிற்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கால மாஹாதா யா உமர், உமர் என்ன செய்கிறீர்கள், என்ன தண்ணி என்று கேட்டார்கள். கால மாவுன் தத்தவல்லு பிஹி, தாங்கள் உலூ செய்வதற்காக தண்ணீர் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். இப்போ கால பெருமானார் சொன்னாங்க, மா உமிர்து குல்லமா புல்து அன் அத்தவல்ல, நான் ஒவ்வொரு முறை சிறுநீர் கழிக்கும் பொழுதெல்லாம் உலூ செய்ய வேண்டும் என்று நான் ஏவப்படவில்லை. வலோ ஃபஅல்து, அவ்வாறு நான் செய்தால் ல காரணத்து சுன்னத்தாயிரும், எல்லாரும் மேலேயும் இப்போ செய்கிற மாதிரி ஆயிரும். அதனால் வேணுமெனே சில செய்யாமல் இருப்பாங்க. சில விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து செய்தால் அது மக்கள் மீது பாரமாயிருமோ இருக்குன்னு சில நேரம் செய்யாமல் இருப்பாங்க. இப்போ உலூ செய்வது நல்லது தான், சில நேரம் எல்லாத்துக்கு முன்னாடியும் இப்போ செய்யலை, ரசூல் ஸல்லல்லாஹு செய்யாமல் இருந்தாங்க, நாமும் செய்ய தேவையில்லை, அது ஃபர்ல் இல்லை என்று மக்கள் மனதில் பதிவதற்காக செய்யாமல் இருப்பார்கள். இதே வேறு ஹதீஸ் இப்படியும் வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சிறுநீர் கழித்து விட்டு எந்திரிச்ச உடனே தயம்மம் செஞ்சாங்க. இப்போ சஹாபாக்கள் சில பேர் கேட்டு, யார் ஏன் தயம்மம் செய்கிறீங்க, இதனை உலூ செய்யறதுக்காண்டி அந்த இடத்துக்கு போகணும், தண்ணி இருக்க இடத்துக்கு, அது வரைக்கும் நமக்கு ஏதாவது அது வரைக்கும் உலூ இல்லாமல் தானே போகணும், ஏன் உலூ இல்லாமல் எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கணும்க்காண்டி உடனே மண்ணில் தயம்மம் செஞ்சுக்கிட்டு அப்புறம் உலூ செய்ய போனேன் அப்படின்னா, அந்தளவுக்கு இடைவெளி இல்லாமல் உலூவோடும் இருந்திருக்கிறாங்க. இப்படி இருந்திருக்கிறாங்க. பெருமானார் தராவீஹ் ரமலானை தொழுகவும் செஞ்சுருக்கிறாங்க. சில தொழுகாமல் வீட்டுக்குள்ளே இருந்துட்டாங்க. சஹாபாக்கள் ரமலானில் தராவீஹ்க்கு வருவாங்க ஸல்லல்லாஹு எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க, வரவே இல்லை. யாரும் சொன்ன இது காத்திருந்தா நீங்கள் வரலையே, நான் டெய்லி தொழுது அது ஃபரலாகி விடுமோ, உம்மத்துக்கு சிரமமாகி விடுமோ என்று அஞ்சினேன், அதனால தான் விட்டு தொழுதேன் அப்படிங்கிறாங்க. நல்லமையாக இருந்தாலும் விட்டு செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபரலாகி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி. இப்போ நம்மேல் இரக்கமிக்கவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவா அபூ தாவூத் இப்னு மாஜா வன் அபி அய்யூப் வ ஜாபிர் வ அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அன்ன ஹாதிஹில் ஆயத்து லம்மா நஸலத், இந்த ஆயத்துகள் இறங்கிய பொழுது ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யதஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். அல்ல மஸ்ஜிதுல் குபா பற்றி சொல்கிறான். குபாவில் கட்டப்பட்ட முதல் மஸ்ஜிது நபிக்கு முன்னாடியே குபா மஸ்ஜித் கட்டப்பட்டுச்சு. பெருமாள் அங்கே தங்கியிருந்தாங்கல்ல, அப்போ முதல்ல குபா தங்கிட்டு தான் பெருமாள் மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவிலிருந்துக்கும் குபாவுக்கும் ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும், 10 கிலோமீட்டர் சுமாராக இருக்கும். பெருமாள் அங்கே தங்கிட்டு தான் 3 நாள் தங்கி அங்கே பள்ளிவாசல் தொழுதாங்க. அங்கே ஒரு பள்ளிவாசல் ஏற்பாடு செஞ்சு அங்கே தொழுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்லப்போனால் முதல் ஜும்மா அங்கே தான் தொழுகப்பட்டது. அதுக்கு பின்னாடி தான் மதீனா ஷரீஃப் வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாரம் குபாவுக்கு போயிடுவாங்க, போய் அங்கே போய் தொழுதுட்டு வருவாங்க. குபாவில் போய் 2 ரக்காத் தொழுதால் ஒரு உம்ரா செஞ்ச சவாபுன்னு பெருமாள் சொன்னாங்க. நாங்கள் குபா மஸ்ஜிதுக்கு போனோம், அது செவுத்துலேயே பெருசாக எழுதி போட்டிருக்கோம், குபாவில் தொழுதால் ஒரு உம்ராவுடைய சவாபு அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க.
குபாவுக்கும் மதீனாவுக்கும் நேராக ஒரே ரோடு போட்டிருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த ரோடு அப்படின்னு சொல்லி. அந்த ரோட்டில் வண்டிலாம் போகிறதில்ல. எல்லா மக்கள் பெருமாள் நடந்து தான் போனாங்களாம். மதீனா மஸ்ஜித் நபவியிலிருந்து குபா பள்ளிவாசலுக்கு. அதனால் மஸ்ஜித் நபவியிலிருந்து குபா பள்ளிவாசலுக்கு நேராக ஒரே ஸ்ட்ரெயிட்டாக அழகான ரோடு போட்டிருக்காங்க. அங்கே வண்டி வாகனங்கள் பஸ்ஸு காரு எல்லாம் அங்கே போகிறதில்ல. மக்கள் நடந்து போயிட்டே இருக்காங்க. சரியாக போகிறாங்க வர்றாங்க. அதிகமாக சனிக்கிழமைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவுக்கு போகணும் ரிவாயத்து வருதுனால சனிக்கிழமை பார்த்தா சாரியாக மக்கள் நடந்து போகிறாங்க. பெருமாள் நடந்து போன ரோடு அப்படின்னு பெருமாள் நடந்து போன பாதையாக அது. அப்படி பெருமாள் நடந்து போன பாதை அந்த காலத்தில் மண் பாதையாக இருந்திருக்கும். போக அது கொஞ்சம் சரி பண்ணி இப்போ அழகாக சாலையாக போட்டாங்க. அந்த நினைவுக்காக வேண்டி மக்கள் சாரியாக நடந்து போகிறாங்க. கூட்டமாக போகிறாங்க வர்றாங்க. நடந்து போய் மதீனாவுக்கு வர்றாங்க. நாம் பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம். அங்கே வேறு ரோடு போட்டிருக்காங்க. வேறு அப்படியே போய் அந்த பக்கம் போயிடுது குபாவுக்கு. அந்த நடந்து போகிற ரோட்டில் பஸ் அனுமதிக்கிறது இல்லை. இன்ஷா அல்லாஹ் நம்ம நடந்து போய் தொழுதுட்டு வரணும்னு ஆசையாக இருக்குது. போனால் மதீனாவுக்கு போனால் குபாவுக்கு நடந்து போயிட்டு வந்துடணும். 10 கிலோமீட்டருன்றாங்க. சரி, அப்போ பெருமாள் அடிக்கடி போய் அங்கே தொழுதுட்டு வருவாங்க. அந்த மஸ்ஜிதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, தக்வாவின் மீது எழுப்பப்பட்ட பள்ளிவாசல். ஃபீஹி ரிஜாலுன், அந்த பள்ளிவாசலில் சில பேர் இருக்கிறார்கள். யுஹிப்பூன அன் யதஹரு, அங்கே வசித்தார்கள். குபாவிலே சில அன்சாரி சஹாபாக்கள் வசித்தார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறான். அவர்கள் யுஹிப்பூன அன் யதஹரு, எப்போதும் பரிசுத்தமாக இருப்பதை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ் பரிசுத்தவான்களை விரும்புகிறான். இந்த ஆயத்து இறங்கணுன்னா அந்த சஹாபாக்களை பார்த்து பெருமானை கேட்டாங்க, யா மாஷரல் அன்சாரி சஹாபாக்கள் கூட்டமே, இன்னல்லாஹ கத் அஸ்னா அலைக்கும் ஃபித்தஹூரி, நீங்கள் எப்பவும் சுத்தமாக இருக்க விரும்புவதாக அல்லாஹ் தஆலா உங்களை புகழ்ந்து கூறியிருக்கிறானே. ஃபமா துஹூருக்கும், அப்படி என்ன தஹூருக்கும், துஹூர் ரெண்டும் ஒரே இருந்தான், நீங்கள் அப்படி என்ன தான் சுத்தம் செய்கிறீர்கள் உங்களை புகழ்வதற்கு அப்படின்னு கேட்டாங்க. காலு, அவர்கள் சொன்னார்கள், எல்லோரும் மாதிரி நத்தவல்லா ஒரு சலா, தொழுகைக்கு ஒழு செய்கிறோம், எல்லோரும் தொழுகிறோம், எல்லோரும் செய்கிற மாதிரி. நக்தசுலி மினல் ஜனாபத்திலே குளித்து கொள்கிறோம், எல்லோரும் செய்கிற மாதிரி. மூணாவது விசேஷம் என்ன செய்கிறோம், நஸ்தஞ்சி பில் மாய், எப்பவும் தண்ணீரை கொண்டு தான் நாங்கள் இஸ்திஞ்சா செய்கிறோம். இஸ்திஞ்சான்னு சொன்னால் மரம் நீர் கழுவுதல் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த காலத்தில் தண்ணீர் பஞ்சமானது. சில தண்ணிக்காக வேண்டி 10 கிலோமீட்டர்லாம் போகணும். எங்கேயாவது ஒரு கிணறு தான் இருக்கும். 14 ஒரு கிணறு, 10 கிலோமீட்டர் ஒரு கிணறு. அந்த கிணற்று தண்ணி தான் ஒரு நாளைக்கு அந்த கிணத்துல போய் தண்ணி எடுத்து கொண்டு வீட்டில் புழங்கணும். ஒரு குடம் 2 குடம் தான் கிடைக்கும் ஒருத்தருக்கு. அதனால் மிகுதமாக அரபு மக்கள் என்ன செய்வாங்கன்னா, டேலா கட்டின்னு சொல்லுவாங்கள்ல, மண் கட்டிகள், தண்ணீரை உறிஞ்சும் தன்மை உள்ள செங்கல் கட்டி, இது மாதிரி மண் கட்டிகளை எல்லாம் நிறையா வீடு வச்சுருப்பாங்க எல்லோரும். நான் சின்ன பள்ளியாக இருந்தபோது எல்லா பள்ளிவாசல்லையும் டேலா கட்டி வச்சுருந்தாங்க. எல்லா பள்ளிவாசல்லையும் டப்பாவாக டேலா கட்டி செஞ்சு வைப்பாங்க. செம்மண்ணை கரைச்சி, அதுக்குன்னு செம்மண் வாங்கி கரைச்சி, களிமண் வாங்கி இந்த மாதிரி மண்ணை வாங்கி கரைச்சி, அதை ஒரு டம்ளரில் ஸ்பூனில் அள்ளி ஊற்றி காய வச்சுருவாங்க. காய வச்சு அந்த டேலா கட்டி தனியாக எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க. சிறுகடிக்கு வரக்கூடியவர்கள் அந்த டேலா கட்டி எடுத்து அதை சுத்தம் செய்து கொள்வார்கள். அப்போ எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சிறுநீர் கழிப்பதற்குன்னு ஒரு பெரிய இடத்துல அங்கங்கே ஒரு 2 செங்கல் வச்சு, நடுவில் ஒரு தடுப்பு வச்சுருவாங்க, 2 செங்கல் வச்சுருவாங்க. செங்கல் வச்சு பூசியிருப்பாங்க. அந்த செங்கலில் கால் வச்சு நம்ம சிறுநீர் கழிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஒரு ஜக்கில் தண்ணி, பைப்லாம் இருக்காது, ஒரு தண்ணி வைக்கிற மாதிரி ஒரு டப்பா வச்சுருப்பாங்க. சில நேரங்களில் 10 பாத்ரூம் சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் இருந்துச்சுன்னா 10க்கும் சேர்த்து ஒன்றா ஒரே ஒரு நல் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஒரு குழாய் மாதிரி கட்டியிருப்பாங்க. குழாயில் இதில் தடுப்பு மாதிரி கட்டியிருப்பாங்க. தண்ணி அங்கே ஊற்றினா எல்லாத்துலையும் தண்ணி நிற்கும், எடுத்து கழிக்கும். எல்லாத்துலேயும் டேலா கட்டி வைக்கக்கூடிய இடமும் இருக்கும். டேலா கட்டியும் வச்சுருப்பாங்க. டேலா கட்டி எடுத்து சுத்தம் பண்ணிட்டு அதை போடக்கூடிய ஒரு டப்பாவும் வச்சுருப்பாங்க. இப்படி தான் அந்த காலத்தில் பழக்கம் எல்லா பள்ளிவாசல்லையும் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம லெட்டின் வந்த பின்னாடி பாத்ரூம் இந்த பாம்பே கக்கூஸுங்கிறாங்கல்ல, அந்த பேஷன் வந்த பின்னாடி அந்த பழக்கம் போயிடுச்சு, சுண்ணத்தும் சேர்ந்து போயிடுச்சு. அதுவும் ஒரு சுண்ணத்து. டேலா கட்டியால் கழுவி சுத்தம் செய்து கொண்டு அதன் பின் தண்ணீரால் சுத்தம் செய்வதும் ஒரு சுண்ணத்து. இப்போ சஹாபாக்கள் தண்ணீர் பஞ்சமான காலத்தில் தன்னுடைய மலம் சிறுநீர் தேவைகளை டேலா கட்டில் சுத்தம் செய்து கொள்வார். அதே போதுமானது. ஒரு முறைக்கு 4 முறை 4 கல் வச்சு 3 கல் 5 கல் 7 கல் சுத்தம் பண்ணிட்டாங்கன்னா சுத்தம் ஆகிடும். அதை கொண்டு தான் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார். தண்ணியை செலவழிக்க
இந்த இல்லாத காரணத்தினாலே. ஆனால் இந்த குபாவாசிகள் வந்து எப்பவும் அவர்களுக்கு டேலா கட்டியை பயன்படுத்தினாலும் மீண்டும் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்து கொள்வதை நாங்கள் வழக்கமாக வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கால ஃபஹுவதாக்க, அதுதான் அது, அதைத்தான் அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறான், அவர்கள் எப்போதும் சுத்தமாக இருக்கிறார்கள் என்று. ஃபஅலைக்குமூஹு, அந்த செயலை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், அதை விடாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. ரவாஹு இப்னு மாஜா. வஅன் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு கால கால பஅதுல் முஷ்ரிக்கீன்களில் ஒருவர் வந்து சஹாபாக்கள் சொன்னார், வஹுவ யஸ்தஹ்ஸிஉ, ரசூலுல்லாஹி அவர் கேலி செய்யும் விதமாக, இன்னீல அரா சாஹிபக்கும் யுஅல்லிமுக்கும் ஹத்தல் ஹிராஅத, நான் உங்களுடைய தோழரை பார்க்கிறேன். யாரை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறேன், எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தர்றாரு. ஹத்தல் ஹிராஅத், ஹிராஅத்னா அல் குஊது லில் ஹாஜத், மலஜல தேவைகளுக்காக உட்காருங்கிற முறை. பாத்ரூம் போய் உட்காரதை கூட கற்றுக் கொடுத்துட்ருப்பான். மார்க்கம்னா அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் பற்றி அக்கீதா சொல்லி கொடுத்து போயிடுது, எப்படி போகிறது, பாத்ரூம் போகிறது, எப்படி உட்கார்றது, இதுவெல்லாமா சொல்லிக் கொடுப்பாங்க. இதுவெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு என்று ரசூலை பற்றி கேலியாக ஒரு மனிதர் சொன்னார். கக்கூசுக்கு போகிறது எப்படி, அதை சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு. கொல்த்து, நான் சொன்னேன், சல்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அஜல், ஆம், எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அமரனா, எங்களை ஏவினார்கள், அல்லாஹ் நஸ்தக்பில் கிபிலத்தை, கிபிலாவை முன்னோக்கி நாங்கள் அமரக்கூடாது. வலா நஸ்தஞ்சி பி ஐமானினா, எங்கள் வலது கையால் நாங்கள் மலம் சிறுநீர் சுத்தம் செய்யக்கூடாது. வலா நக்தஃபி பி தூன சராசத்தி அஹஜாரி, 3 கற்களை விட குறைவான கல்லை நாங்கள் போதுமாக்கி கொள்ளக்கூடாது. 1-2 கல்லை செய்யக்கூடாது, 3 கல்லையாவது குறைஞ்சபட்சம் பயன்படுத்த வேண்டும். வலைச ஃபீஹா ரஜீஉம் வலா அதுமுன், அந்த டேலா கட்டி பிடிக்கக்கூடிய கல்லிலே, சுத்தம் செய்யும் கல்லிலே விட்டைகளோ அல்லது எலும்போ இருக்கக்கூடாது, வெறும் மண்ணு கல் தான் இருக்கணும். இவ்வாறெல்லாம் எங்களுக்கு பெருமானார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ இத்தனையும் பெருமான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வன் அப்துல் ரஹ்மான், இன்னும் நிறையா இருக்குது பை, இது மட்டும் இல்லை. இப்போ பாத்ரூம் போகணும், உள்ளே போகும்போது இந்த துவா ஓதிட்டு போகணும், வெளியே வரும்போது இந்த துவா ஓதணும், அது மாதிரி உள்ளே போய் யார்ட்டையும் பேசக்கூடாது, அதபாக இருக்கணும். ஜி சில குத்த வைத்து உட்காருகிற பொழுது தன்னுடைய இடது காலை சற்று உயர்த்தி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து சுத்தமாக சிறுநீர் கழிப்பதற்கு ஏற்படுது, தண்ணி தெளித்து விடணும், சுத்தம் செய்த பின்னால் தண்ணி தெளிக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் பல முறைகளில் நிறைய ஆதாபுல் ஹலா, பைத்துல் ஹலாவுக்கு சொல்லக்கூடிய முறைகளை கற்றுக் கொடுத்துருக்கிறார். மக்கள் பார்வை விட்டு ரொம்ப தூரம் போயிடணும். வான் அப்துல் ரஹ்மான் இப்னு ஹசனா ரலியல்லாஹு அன்ஹு கால் ஹரஜ அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபி யதிஹி அத்தரகத்து, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே வந்தார்கள். அவர்கள் கையிலே ஒரு கேடயம் இருந்தது. ஒரு பிரயாணத்தில் எங்கே போகிறோம், கூடாது வெளியே வந்து எங்கள் கூட சேர்ந்து பாத்ரூம் இருக்கிறதுக்கு போகிறாங்க. வல்லாஹா சும்மா ஜலச ஃபபால இலைஹா, பை அது வந்து வெட்ட வெளியாக இருக்குது, மறைவான இடம் எதுவும் இல்லை, மரம் செடிகள் அதிகமாக இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கள் பயன்படுத்தும் கேடயம் இருக்கும்ல, கேடயம் கையில் இவ்வளோ பெருசு இருக்கும், அது நல்லா, அதை எடுத்துகிட்டு வந்து கைப்பிடியோடு இருக்கும் கேடயம், அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல போனாங்க. அதை தள்ளி மக்கள் பார்வையிட்டுக்கும் தள்ளி அதை வச்சுக்கிட்டாங்க. அப்போ அதை முன்னோக்கி உட்காந்துக்கிட்டாங்க. அப்போ அதை மறைச்சிடும் மக்களை விட்டு. பிறகு இவ்வளோ பெருசு வச்சுட்டோம்னா, இப்போ இந்த டெஸ்க் இருக்குது, டெஸ்க்கு இங்கே வச்சிட்டோம்னா, இப்போ அங்கே உட்காந்துட்டோம்னா யாருக்கும் தெரியாது இல்லையா, நம்ம யாரும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி கேடயத்தின் பின்னால் அமர்ந்து கொண்டு தன் தேவையை நிறைவேற்றினார்கள். இப்போ பால இல்லையா ஃபகால பாகும், அப்போ அங்கேருந்து சிலர் இந்த யஹூதி நஸ்ரானிகள், அது முஷ்ரிக்கீன்களில் யாரோ ஒருவர் சொன்னார், உந்துரு இலேஹி, பாருங்கள் அவரை, எபூரு கமா தபூல் மருஅத்து, பெண்கள் சிறுநீர் கழிப்பது போல அல்லவா சிறுநீர் கழிக்கிறார், ஒளிஞ்சு மறைஞ்சு வெக்கப்பட்டு அவங்க ஓடி போய் தூரமாக யார் கண்ணுக்கும் படாமல் சிறுநீர் கழிப்பாங்க. ஆம்பளைங்களாம் நம்ம எங்கே வேணும்னு அடிச்சு விடலாம் அப்படின்னு அவங்க கருத்து. அப்போ அந்த மாதிரிலே போகிறாரு என்று சொன்னார்கள். இப்போ சமிஅஹுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை பெருமான அவர் காதில் விழுந்தது. இவ்வாறு அவர் சொன்னார்னு யாரோ வந்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காஃபிராக இருக்கும், அது யஹூதி நஸ்ரானியாக இருக்கும். இப்போ கால பெருமான சொன்னாங்க, வைஹக, உனக்கு நாசம் உண்டாகட்டும், அம்மா அலிம்தனி, அறியவில்லையா, மா அசாப சாஹிப் பனி இஸ்ராயில், உங்கள் பனி இஸ்ராயில் உள்ள ஒருவனுக்கு நேர்ந்த கதியை நீ அறியவில்லையா, கானு இதா அசாபகும் ஷையும் மினல் பௌலி கரலூஹுபில் மகாரிகளி, பனி இஸ்ராயில் சட்டம் என்னன்னு தெரியுமா, ஏதாவது ஆடையில், கைலியில், சட்டையில், ஒரு துணியில் சிறுநீர் பட்டு விட்டால் அந்த பட்ட பகுதியை யூஸ் பண்ணவே கூடாது. நாம் என்ன செய்வோம், கையில் சிறுநீர் பட்டுச்சுன்னா
ஒரு தடவைக்கு 3 தடவை சுத்தமாக கழுவிடும். 3 தடவை கழுவணும். சுத்தமாக கழுவி பைப்பில் கழுவி காய புழிஞ்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஆனால் அவர்கள்ட்ட எங்கேயாவது சிறுநீர் பட்டுருச்சுன்னு சொன்னால் ஆடையில், அந்த ஆடையை அதோடு வெட்டிடணும். கைலியில் ஒரு பகுதியில் சிறுநீர் பட்டாலும் அதை பிடிச்சி அந்த இடத்துல அப்படியே வெட்டி எடுத்துடணும். திரும்ப கழுவ சுத்தமாகாது அப்படின்னு சட்டம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அப்போ அதை தான் அவங்க செய்து வந்தார்கள். அப்போ ஒரு மனுஷன் அங்கேருந்து வந்து, என்னையா சிறுநீர் பட்டு அதுக்கு அந்த இடத்த வெட்டிடணுமா, புதுசாக இருக்குதே, அப்புறம் செய்யாதீங்க நீங்கள் அப்படின்னு தடுத்தான். அவன் செத்து போயிட்டான் சீக்கிரத்தில். அவன் கபரில் கொண்டு போய் வச்சான். கபரில் ஒரே அதாப், அவனுக்கு கடுமையான சத்தம் போடுற அளவுக்கு, கபரில் சத்தம் வர அளவுக்கு அடின்னு அடிக்கிறாங்க. இந்த செய்தி பண்ணி எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு இடத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை தடை செய்தால், விளங்குங்களா, அந்தந்த ஊரில் நடைமுறையில் அல்லாஹ் ரசூல் சொன்ன செய்தியை தடை செய்தால் என்ன தண்டனை கிடைக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? அப்படி தெரிந்தும் ஏன் நீ தடுக்கிறாய்? இப்போ உங்களுக்கு அந்த சட்டம், எங்களுக்கு அந்த சட்டம் இல்லை. எங்கள் சட்டம் என்னான்னு கேட்டால், அந்த இடத்த சுத்தமாக கழுவிக்கணும், மறைந்து உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கணும் எங்கள் சட்டம். அதை நாங்கள் செய்வது நீ ஏன் தடுக்கிறாய்? கானு இதா அசாபகம் ஷையும் மினல் பௌலி, அவர்களில் சிறுநீரிலிருந்தும் ஏதேனும் ஒன்று பட்டுவிட்டால் கரலூஹு பில் மகாரிலி, அதை அவர்கள் மகாரில் தான் கத்திரிக்கோளால் கட் பண்ணி விடுவார்கள், வெட்டி விடுவார்கள். ஃபனஹாஹும், அந்த மனிதன் அவர்களை தடுத்தான். ஃபஅذப ஃபீ கப்ரிஹி ஃபஉذிப ஃபீ கப்ரிஹி, அதன் காரணமாக கபரிலே அவன் வேதனை செய்யப்பட்டான். ரவாஹ் அபூ தாவூத் வ இப்னு மாஜா வரவாஹ் நஸை அன்ஹு அன் அபி மூஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இதே ரிவாயத்தை அபு மூஸா அவர்கள் மூலமாக அறிவிப்பு செய்யப்படுகிறது. வன் மர்வானுல் அஸ்ஃபர் ரலியல்லாஹு அன்ஹு قال ரஅய்து இப்னு உமர் அனாஹ ராஹிலத்துஹு, ஒருமுறை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நான் பார்த்தேன். அனாஹ ராஹில, தன்னுடைய ராஹிலத்தின தன்னுடைய வாகனத்தை அவர்கள் நிறுத்தினார்கள். முஸ்தக்பில் கிப்லதி, கிபிலாவுக்கு முன்னால், கிபிலாவை முன்னோக்கியவர்களாக. சும்ம ஜலச எபூலு இலைஹா, பின்பு அதன் பக்கம் திரும்பியவர்களாக சிறுநீர் கழித்தார்கள். ஃபகுல்து, நான் கேட்டேன், யா அபா அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மான் அவர்களே, அவங்க பட்ட பேர், அலைசக்கது உன்ஹுய் அன்ஹாதா, கிபிலா பக்கம் முன்னோக்கி சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்று பெருமான் நம்மளை தடுத்துருக்குறாங்கல்ல, நீங்கள் அதன் பக்கம் திருப்பி முன்னோக்குறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கேட்டான், சொன்னாங்க, கால பலா ஆம் இன்னமா நுஹிய அந்தாலிக்க ஃபில் ஃபலாயி, வெட்ட வெளியில்தான் அவ்வாறு செய்வதை விட்டு தடுக்கப்பட்டோம். ஃபைதாக்கான பைனக வ பைனல் கிபிலத்தி ஷையுன் எஸ்துருக்க ஃபலாபாச, உங்களுக்கும் கிபிலாவுக்கு மத்தியில் ஏதேனும் ஒரு பொருள் இருந்தால், அப்பொழுது மறைக்கக்கூடிய ஒரு பொருள் இருந்தால் எந்த தவறும் இல்லை. அபூ தாவூத். சஹாபாக்கள் சிலருடைய கருத்து இப்படி, ஏன்னா போய் கிபிலா பக்கம் முன்னோக்கி சிறுநீர் கழிக்கக்கூடாது, ஆனால் வெட்ட வெளியாக இருந்தால் திறந்த வெளியில் இந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்போ வீட்டுக்குள்ளே இருந்தது, அது நமக்கும் கிபிலா பக்கம் ஏதோ ஒரு பொருள் வச்சுக்கிட்டோன்னு சொன்னால், அப்போ கிபிலா பக்கம் திரும்பி சிறுநீர் கழிப்பதில் தவறில்லை என்பது சில சஹாபாக்கள் கருத்து. சில சஹாபாக்களோட கருத்து என்னென்னு கேட்டால், அப்படி இல்லை, எந்த சூழ்நிலையிலையும் வீட்டுக்குள்ளேயோ ரூமுக்குள்ளேயோ வெட்ட வெளியிலையோ எதுவாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலேயும் கிபிலாவை முன்னோக்கி நம்ம சிறுநீர் கழிக்கக்கூடாது என்பது சில சஹாபாக்களுடைய கருத்து. புரிஞ்சுங்களா? இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு தடை வச்சுட்டா இப்போ தொழுதுட்டுருக்குறாரு, முன்னாடி போகக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. ஒரு குச்சியோ ஒரு செவரோ ஒரு கட்டையோ ஒரு பொருளை வச்சுட்டோம்னு சொன்னால் அந்த நடந்து போகலான்னு அனுமதி இருக்குல்ல, கிபிலா பக்கம் வச்சுட்டோம்னு சொன்னால். அது மாதிரி ஒரு பொருளை வச்சுட்டு அங்கே சிறுநீர் கழிக்கலாம். அதை எதுவுமே இல்லை, வெட்ட வெளியாக இருந்துச்சு, திறந்த வெளியாக இருந்துச்சுன்னா கழிக்கக்கூடாது. இப்படி ஒரு தொழுதுட்டுருக்கா, முன்னாடி எவ்வளோ இடம் இருந்தாலும் சரி நம்ம குறுக்கால போகக்கூடாது ஒரு பொருள் வைக்காமல். அந்த மாதிரி தான் என்று சில சஹாபாக்களுடைய கருத்து. நம்ம பேணுதலாக என்ன செஞ்சுக்கலாம், எந்த நேரத்திலையும் கிபிலாவை முன்னோக்கி அல்லது பின்னோக்கி சிறுநீர் கழிக்காமல் இருப்பது தான் நமக்கு நல்லது. வான் அனசுல்லானு கான நபி ஸல்லல்லாஹு இதா ஹரஜ மினல் ஹலாயி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலாவை விட்டும் பைத்துல் ஹலா விட்டும் வெளியே வருவார்களே ஆனால் கால சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்ஹப அன்னியல் அதா வ ஆஃபானி, என்னிடமிருந்தும் அசுத்தத்தை வெளியாக்கி எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுவார்கள். ரவாஹு இப்னு மாஜா. வன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال லம்மா கதிம வஃப்துல் ஜின் அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜின்களுடைய கூட்டம் பெருமானத்தில் கலிமா சொல்லி வந்தாங்க இல்லையா, சூரத்துல் ஜின்னில் வருது. ஜின்னுடைய கூட்டம் பெருமான்ட்ட வந்து கலிமா சொன்னாங்க, பெருமான் அவங்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. அந்த நேரத்தில்
காலு அந்த ஜின்கள் சொன்னார்கள் யா ரசூலல்லாஹ் இன்னஹு யா ரசூலல்லாஹ் இன்ஹ உம்மத்தக யா ரசூலல்லாஹ் உங்கள் உம்மத்தை நீங்கள் தடுத்து விடுங்கள் ஐ யஸ்தஞ்சு பி அலுமின் அவ் ரவுசத்தின் அவ் ஹுமமத்தின் அவர்கள் எலும்பு துண்டை கொண்டோ அல்லது விட்டைகளை கொண்டோ அல்லது கறிக்கட்டைகளை கொண்டோ கரியாய் போன கறி இருக்குமே எரிஞ்சு அடுப்பு கறியாப்பு கட்டி கட்டியாக கறி இருக்கும்ல அந்த கறி கட்டைகள் எரிந்த கறி இதிலும் அவர்கள் இஸ்திஞ்சா செய்ய வேண்டாம் சிறுநீரை மலத்தை சுத்தம் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள் ஃபைன்னல்லாஹ ஜஅல லனா ஃபீஹா ரிஸ்கா அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அதில் ரிஸ்கை வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் ஃபனஹானா எனவே பெருமான் தடுத்தார்கள் எங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்தாலிக்கு அதை விட்டும் தடுத்தார்கள் ரவாஹு அபூ தாவூத் விளக்க மேலே சொன்னோம் அந்த பொருளுடைய அசல் தன்மையில் அந்த பொருள் மீட்டப்பட்டு அது உணவாக ஜின்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி பாபு சிவாக் மிஸ்வாக்கை பற்றிய பாடம் அல் ஃபசுல் அவ்வல் அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم لولا أشق على أمتي என் உம்மத்திற்கு சிரமம் ஏற்படும் என்று மட்டும் நான் அஞ்சி இருக்காவிட்டால் இல்லை அமர்த்துகும் நான் அவர்களுக்கு ஏவி இருப்பேன் பி தஹீரில் இஷாவை பிற்படுத்தும்படியும் ஒபிஸ் சிவாக்கி இந்த குல்லி சலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டி மிஸ்வாக்கு செய்யும்படியும் ஏவி இருப்பேன். அப்போ இஷாவை பிற்படுத்தின இஷா வந்து இரவில் மூன்றில் ஒரு பகுதி வரை பின்பற்ற வேண்டும். இரவு 12 மணி நேரம், இப்போ 3 4 மணி நேரம். அப்போ இரவு 6 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 10 மணி, 10 டு ஒரு 2 மணி வரைக்கும் ஒரு இரவு, 2 டு 6 மொத்தம் 4 மணி நேரம் பிரிச்சுக்கங்க. இப்போ 3 ஒரு பகுதினா சுமாராக 10 மணி 10:30 மணிக்கு தான் இஷா தொழுவணும். அதான் சுன்னத்தான முறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி நேரம் வரை இஷா பிற்படுத்துவார்கள். சில நேரம் பிற்படுத்துவாங்க, சில முன்னாடி தொழுதுருவாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவை பிற்படுத்தி எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன். ஆனால் பாவம் காலையிலேருந்து வேலை செஞ்சு வந்திருப்பாங்க. சீக்கிரமாக 8 மணிக்கெலாம் பாங்க சொன்னு தொழுதுட்டு படுத்துருவாங்க. அதுக்காக வேண்டி தான் அவர்கள் எத்தனையோ பேர் உழைப்பாளிகள் இருப்பார்கள், விவசாய கூலிகள் இருப்பார்கள், வயோதிகள் இருப்பார்கள், சிறுவர்கள் இருப்பார்கள். அவ்வளோ நேரம் காத்திருக்க முடியாதுங்கிறக்காண்டி நான் அந்த மாதிரி ஏவலை. ஆனால் சுன்னத்தின்னா முஸ்தஹபின்னா இஷாவை 10 மணி வரைக்கும் 3 ஒரு பகுதி இரவு வரை பிற்படுத்தி தொழுவது தான் மேலானது. ஒபிசிவாக்கி இந்த கொல்லி சலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்வேன் என்று ஏவி இருப்பேன். ஆனால் நான் ஏவலை. இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குல்லி சலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்கும் அப்படின்னு அர்த்தம்னா ஒவ்வொரு தொழுகைக்கு ஒலு செய்யும் போதும், ஒரு தொழுகைக்கு ஒலு செய்யும் போதும் மிஸ்வாக் செய்யணும் அப்படின்னு. ஆனால் சில ஃபுகஹாக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, சில ஃபுகஹாக்கள், சில முஹத்திஸீன்கள், சில சஹாபாக்கள் அஸ்ஸிவாக்கு இந்த குல்லி சலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக்கு அப்படி வந்தனால ஒலுவுக்கும் மிஸ்வாக்கு தனி சுன்னத்து, தொழுகைக்கும் மிஸ்வாக்கு தனி சுன்னத்துன்னு ஆக்கிட்டாங்க சில ஃபுகஹாக்களுடைய சட்டம். இப்படி ஒலுவுக்கு ஒலு செய்யும்போது மிஸ்வாக் செய்கிறோம்ல அது தனி, தொழுகைக்கு செய்யணும். அன்னைக்கு ஜோப் மிஸ்வாக்கு வந்து ஜோபில் வச்சுக்குவாங்க. தொழுகை காம சொல்கிறாங்களே டக்குன்னு எடுத்து 2 மிஸ்வாக் செஞ்சுட்டு இப்படி எடுத்து 2 மிஸ்வாக் இப்படி செஞ்சுட்டு ஜோபில் வச்சுக்கிட்டு தக்பீர் கட்டும். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி. இப்போயும் அரபு நாட்டில் பழக்கம் இருக்குது. நீங்கள் மக்காலாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். மக்காவில் ஃபுல்லாக மிஸ்வாக் ஜோபில் வச்சுக்கோங்க. சில பேர் காதில் வச்சுக்கோங்க. அரிச்சு அப்படி காதில் இந்த பென்சில் வைக்கிறாங்களே, பேனா கொடுங்க இப்படி வைக்கிறாங்களே, இப்படி வச்சுக்கோங்க. சென்ன மிஸ்வாக்காக இருக்கும். இப்படி எடுத்து காதில் சொல்லி வச்சுக்கிறது, இப்படி வச்சுக்கிறது. அப்படியே பெருமானம் அப்படி வச்சுருக்காங்க, சஹாபாக்கெலாம் அப்படி வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி வருது. அந்த இப்படி வச்சுக்கோங்க. காமத்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு எடுத்து அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா தொழுகைக்கு மிஸ்வாக்குன்னு பெருமானம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதனால் அதுவும் சுன்னத்து என்று ஷாஃபியாக்கள் சொல்கிறாங்க. ஹனஃபி மதபில் என்ன சொல்கிறாங்கன்னா தொழுகைக்குன்னா ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்ப்பா அப்படின்னு அர்த்தம் என்ன, ஒவ்வொரு தொழுகைக்கு ஒலு செய்கிற பொழுதும் மிஸ்வாக்கு செய்யி அப்படி தான் அர்த்தம். அதனால் அது தொழுகைக்கு மிஸ்வாக்கு சுன்னத்து கிடையாது, ஒலுவுக்கு தான் மிஸ்வாக்கு சுன்னத்து. ஏன்னா மிஸ்வாக் கழுவணும், வாயை கழுவணும், அப்புறம் வாய் குப்பளிக்கணும், திரும்ப மிஸ்வாக் கழுவி வைக்கணும், அதெல்லாம் அப்புறமே செஞ்சுக்க வேண்டியது தான் இவங்க சொல்கிறாங்க. 2 இழுப்பு இழுத்துற வேண்டியது சுன்னத்து நிறைவேறிடும், வச்சுட்டு அப்புறமே செஞ்சுக்க வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. சரி,
முத்தஃபக்ன் அலைஹி. வன் ஷுரைஜ் இப்னு ஹானி கால சஅல்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல கேட்டேன், பி ஐயி ஷைஇன் கான யப்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல பைத்தஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் நுழைந்தார்களே ஆனால் என்ன செயலை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள், வந்தோம் என்ன செய்வாங்க என்று கேட்டேன். காலத்து பி சிவாக், வெளியே வந்தாங்கன்னா, வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா வீட்டுக்குள் நுழைஞ்சவரை மிஸ்வாக் செய்வாங்க. ரவாஹ் முஸ்லிம். பல் விளக்குவார். இப்போ பல் துலக்குதல் வாயை பல்லை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி மட்டுமின்றி அல்லாஹ்வுடைய ரிலாவையும் பெற்றுத்தரக்கூடியது. அதனால் ஒரு நாளைக்கு 50 தடவை 60 தடவை எந்திரிச்சா மிஸ்வாக்கு, படுத்தா மிஸ்வாக்கு, தூக்கத்தோடு கண் திறந்தா மிஸ்வாக்கு, தொழுகைக்கு மிஸ்வாக்கு செய்து கொண்டே இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நம்ம ரொம்ப பேர் மாதம் தான் மிஸ்வாக் பண்ணுறாங்க. பல் துலக்கிறத டெய்லி மிஸ்வாக் பண்ணணும். மிஸ்வாக்குன்னா மிஸ்வாக்கோட குச்சி வச்சு தேய்க்கலாம், ப்ரஷ்ஷில் பேஸ்ட் வச்சு தேய்க்கிறது மிஸ்வாக்குடைய சட்டம் தான். அது வன் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கால கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம லி தஹஜ்ஜுதி மினல் லைலி, இரவிலிருந்தும் தஹஜ்ஜுதுக்கு பெருமாள் எழுந்து நிற்பார்களேயானால் யுஷவ்விசு ஃபாஹு பிஸ்ஸிவாக்கி, தங்களுடைய மிஸ்வாக்கை எடுத்து தன் தன்னுடைய வாயை தேய்ப்பார்கள். எதுலுக்குன்னு அர்த்தம். யுஷவ்விசுனா வாயை சுத்தம் பண்ணுவார்கள், தேய்ப்பார்கள். தஹஜ்ஜுதில் எந்திரிச்சவொடனே மிஸ்வாக் செய்வாங்க. அப்புறம் 5 வக்தும் செய்வாங்க. முத்தஃபக்குன் அலைஹி. வஅன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ரும் மினல் ஃபித்ரதி, பெருமாள் சொன்னாங்க 10 விஷயங்கள் அது இயற்கை மார்க்கத்தில் உள்ளதாக இருக்கும். அது தீனுல் ஃபித்ரத்துன்னு அர்த்தம். இஸ்லாம் தீனுல் ஃபித்ரத், இயற்கை மார்க்கம். மற்றெல்லாம் செயற்கையாக உண்டு பண்ணப்பட்டது, இல்லாத உட்காந்து கற்பனை செஞ்சு ரூம் போட்டு யோசித்து கண்டுபிடிச்சது மற்ற மார்க்கங்கள்லாம். இஸ்லாம் அப்படி இல்லை, இயற்கை மார்க்கம். அப்போ இஸ்லாத்தில் உள்ளதாக இருக்கும் 10 முக்கிய விஷயங்கள். கஸ்ஸு ஷாரிப், மீசையை துண்டிப்பது, மீசையை வெட்டுவது. மீசையை சேவிங் பண்ணக்கூடாது, அஸ்லம் மக்ரூஹுங்கிறாங்க. மீசையை கத்திரிக்கோளில் கட் பண்ணணும். இஃபாஉல் லிஹியத், தாடியை பரிபூர்ணமாக்குவது, இக்குமால், அதை எதுவும் கை வைக்கக்கூடாது. எங்கேயோ ஒரு பக்கம் கூட குறை செஞ்சாலும் வெட்டிக்கலாம், லைட்டாக அது சரி ஓர்ஸ் பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். மற்றபடி அதை சேவிங்லாம் பண்ணக்கூடாது. வஸ்ஸிவாக்கு, மிஸ்வாக்கு செய்வது. இஸ்தின்ஷாக்குல் மாய், தண்ணீரை மூக்கில் செலுத்துவது. வகசுல் அல்ஃபார், நகத்தை வெட்டுவது. வகசுல் பராஜிம், நெகத்தின் முட்டுகளை எல்லாம் சுத்தமாக தேர்த்துக்க. பராஜிம்னா விரல் முட்டுக்கள்னு அர்த்தம். இங்கெல்லாம் அழுக்கு தங்கியிருக்கும், நல்லா தேய்ச்சி நல்லா அந்த முட்டுக்களை தண்ணி போய் நல்லா தண்ணி விட்டு தேய்ச்சி கழுவணும். அப்படி ஒவ்வொரு முட்டையும். பராஜிம்னா மூட்டுக்கள், விரல் முட்டுக்கள். நத்துஃபுல் இபுத்து, இபுத்துனா தன்னுடைய கட்கம், 2 கை கீழ்ப்பகுதி இருக்குல்ல, கையுடைய கீழ்ப்பகுதி, அங்குள்ள முடியை பிடுங்கி எடுக்குதல். அங்குள்ள முடியை பிடுங்கி எடுக்கிறது தான் சுன்னத்து பாய், புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம ஷேவிங் பண்ணிட்டோம்னா பரவாயில்ல, ஆனால் அந்த இடத்த சுத்தம் பண்ணணும், அதில் பிடுங்கி எடுத்து சுத்தம் பண்ணுறது மேலான முறை. ஹல்குல் ஆனத்து, மறைவிடத்தில் உண்டான முடியை ஹல்க்கு செய்வது, சேவிங் பண்ணி எடுக்கிறது. கத்தியாலோ சேவிங் பிளேடு மாதிரி வச்சு சுத்தமாக சேவிங் பண்ணி எடுக்க வேண்டும். இந்திகாசுல் மாயி, தண்ணீரை கொண்டு இஸ்திஞ்சா செய்ய வேண்டும். ஏனி அல் இஸ்திஞ்சாவு, சிறுநீர் சுத்தமாக தண்ணியை பயன்படுத்த வேண்டும். இந்திகாசுல் மாயினா அல் இஸ்திஞ்சாவு பில் மாயின்னு அர்த்தம், தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வது. மொத்தம் 9 ஆயிடுச்சு. வக்காலர் ராவி சொல்கிறார், வன் நசீத்துல் ஆஷிரத்தை, 10வது ஒன்றை மறந்து விட்டேன், அநேகமாக அது மலுமலா வாய்க்கு பலிப்பதாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். இல்லான் தக்குனால் மலுமலத்து, அது மலுமலா வாய்க்கு பலிப்பதாக இருந்திருக்கலாமே தவிர வேற இருக்க வாய்ப்பில்லை, நான் இதை நினைக்கிறேன் அப்படின்னு மறந்துட்டு போய் சொல்கிறார். ரவாஹ் முஸ்லிம். வஃபீ ரிவாயத், இன்னொரு ரிவாயத்தில் அல் ஹிதானு என்று வந்திருக்கிறது. பதில இஃபாஉல் லிஹியத், தாடியை பரிபூர்ணமாக்குது என்பதற்கு பகரமாக அல் ஹிதான், ஹிதான் என்ன, ஹத்தனா செய்வது என்று வந்திருக்கிறது, சுன்னத் செய்வது. லம் அஜித் ஹாதிஹிர் ரிவாயத்தை ஃபிஸ் சஹீஹைனி, புகாரி முஸ்லிம் இந்த ரிவாயத்து இல்லை. வலா ஃபி கிதாபில் ஹுமைதியி வலாக்கின் தக்கரஹா சாஹிபுல் ஜாமி, ஹுமைதியோட கிதாபில் புகாரி முஸ்லிம் சேர்த்து எழுதியிருக்காங்க, அதுலேயும் இல்லை. ஜாமியுல் உசூல் எழுதியிருக்கிறாங்க, 6 கிதாபையும் சேர்த்து, சியாசத்து 6 கிதாபையும் சேர்த்து அதில் இருக்குது. லாக்கின் தக்கரஹா சாஹிபுல் ஜாமி கதான் அல் ஹதாபியு ஃபி மஆலிமு சுனன் என்ற கிதாபில் ஹிதாபி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எதுங்க? ஆமாம், ஹிதான் என்ற ரிவாயத்தை.
அல் ஃபஸ்லு சானி அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸிவாக்கு முத்தஹரத்துன் லில் ஃபமி அல்லது மத்துஹரத்துன் லில் ஃபமி. மத்துஹரத்துனா அசல்ல மஸ்தரை மீமி, சுத்தம் செய்யுதல், செய்யக்கூடியது, வாயை சுத்தம் செய்வதாகவும், மரலாத்துல் ரப்பி ரப்புடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கும். முஹஸ்ஸலுன் லில்லா இல்லா அல்லாஹின் ரிலாவை பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கும். ரவாஹு ஷாஃபிஈ வ அஹ்மது வத்தாரமி நஸஈ வ ரவாஹுல் புகாரி ஃபி ஸஹீஹ் பிலா இஸ்னாதின். புகாரில் இஸ்னாத் இல்லாமல் பாபு கட்டும்போது ஆரம்பிச்சிருக்காங்க தர்ஜுமத்துல் பாபில். வஅன் அபி அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்பஉம் மின் சுனனில் முர்சலீன். 4 விஷயங்கள் நபிமார்களின் சுன்னத்துகளில் உள்ளவை. அல் ஹயாஉ, ஒன்றுன்னா வெட்கப்படுவது, நமக்கு அங்கே சம்மந்தமே இல்லை, இல்லை வெக்கம், மானம், சூடு, சொரணை அப்படிங்கிறாங்களே அதில் உள்ளது. யுருவா அல் ஹிதான், சில பேர் அல் ஹயா என்பதாக அல் ஹிதான் என்று ரிவாய் செய்கிறாங்க. வேறு ரிவாயத்துகள் ஹிதான்னு சொன்னால் ஹத்னா செய்து கொள்வது. தாத்து, அத்தரை போட்டுக்கொள்வது. சிவாக், மிஸ்வாக் செய்வது. நிக்காஹ், நிக்கா செய்வது. இது 4ம் சுன்னத்தான அடைமுறை, நபிமார்களின் சுன்னத்துகள். ரவாஹு திருமதி. வன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யர்குது மின் லைலின் வலா நஹாரின் வ யஸ்தைகிது இல்லா யதஸவ்வகு கப்ல அன் யதவல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலோ பகலிலோ சற்று நேரம் கண் அயர்ந்து தூங்கி எழுந்து விடுவார்களே, ஆனால் உது செய்வதற்கு முன்னால் மிஸ்வாக் செய்வார்கள். ஒரு நிமிஷம் தூங்கினாலும் மிஸ்வாக் செய்வாங்க. இப்படியே வளமை போல மிஸ்வாக் செய்வதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். ரவா அஹ்மது அபு தாவூத். வஅன்ஹா காலத்து கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஸ்தாக்கு, பெருமான் மிஸ்வாக் செய்வார்கள். ஃபயுத்தி சிவாக்க லி அஹ்சிலுஹு, மிஸ்வாக் செய்விட்டு என்கிட்ட கொடுப்பாங்க, கழுவி வச்சிருமா என்று கொடுப்பார்கள். நான் வாங்கி கழுவி வைக்காமல் நான் வாங்கி அதை மிஸ்வாக் செய்வேன். ஏன்னா பெருமானுடைய புனித எச்சில் பட்டது என் வாயில் படங்காண்டி நான் அதை மிஸ்வாக் 2 வாரம் செஞ்சுட்டு அப்புறம் கழுவி வைப்பேன். அபுதோ பிஹி அஸ்தாக்கு, அதை நான் ஆரம்பம் செய்து நான் மிஸ்வாக்கு செய்வேன். சும்மா அகசிலு, பின்பு கழுவி வாது ஃபாவிலி சலி சுத்தம் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். அந்த பெருமாளுடைய புனித எச்சில் என் வாயில் படணுங்கிற பறக்கத்துக்காக வேண்டி. ரவா அபு தாவூத். அல் ஃபஸ்லு சாலிஸ் அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, பெருமாள் சொன்னாங்க, அரானி ஃபில் மனாமி, கனவில் நான் என்னை பார்த்தேன். அத்தசவ்வக்கு பி சிவாக்கு, மிசுவாக்கை கொண்டு பெருமாள் பல் துளக்கி கொண்டிருந்தார்கள், பல் விளக்குனாங்க. ஃபஜாஅனி ரஜுலானி, கனவு பார்த்தது யாருங்க? யார் பார்க்குறா? என்ன பார்க்குறாங்க? தாங்கள் மிஸ்வாக் செய்வது போல். இப்போ ரசூல் 2 பேர் வர்றாங்க கனவுலையே. அஹதுஹுமா அக்பரும் மினல்லாஹ், ஒரு பெரியவர் ஒரு சிறியவர். நாவல் து சிவாக்கல் அசகர மின்ஹுமா, அவர்கள் சிறுவரிடத்தில் இந்த மிஸ்வாக் கொடுத்தேன், அவருடைய அன்பளிப்பாக கொடுத்துடலாம் அப்படின்னு சின்ன பெண்ணை பார்த்தோன்னா அசையரித்து கொடுத்து விட்டேன். இப்போ காலலி, எனக்கு சொல்லப்பட்டது, கீழலி எனக்கு சொல்லப்பட்டது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்காங்க, அது யாரோ சொல்லியிருக்காங்க. கப்பிர் கப்பிர் கப்பிர்னா பெரியவருக்கு கொடுங்கள், கண்ணியமிக்கிறது. சின்ன பசங்க அதை வந்து கண்ணியம் தெரியாது, பெரியவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க, பெரியவங்கள்ட்ட கொடுங்க, அது பெரியவங்களுக்கு என்று சொல்லப்பட்டது. இப்போ தஃபாத்துஹு இல் அக்பரி, பெரியவரிடத்தில் அதை நான் கொடுத்து விட்டேன். மின்ஹுமா, அந்த 2 பேரில் யார் பெரியவராக இருந்தாரோ அவரிடத்திலே கொடுத்து விட்டேன். முத்தஃபகுன் அலைஹி. இதையும் சொல்கிறாங்க, மிஸ்வாக் என்பது விளையாட்டு ஜாமான் இல்லாது, அது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தரக்கூடிய, பத்திரமா பாதுகாக்கணும், அதை எல்லோரும் கட்டாயம் வச்சுருக்கணும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. வஅன் அபி உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மா ஜானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கத் இல்லா அமரணி பி சிவாக். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்பெல்லாம் என்கிட்ட வர்றாங்களோ ஒவ்வொரு முறை வந்த பொழுதும் என்னை மிஸ்வாக்கை கொண்டு ஏவியே தவிர இருந்ததே இல்லை. ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் என்ன சொல்லுவாங்க, மிஸ்வாக் செய்யுங்க, மிஸ்வாக் செய்யுங்க, மிஸ்வாக் செய்யுங்க சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். லக்கது ஹஷீத்து, நான் பயந்தேன், அன் உஹ்ஃபிய முகத்தம ஃபிய, என்னுடைய வாயின் முற்பகுதி வந்து தேய்ந்து விடுமோ என்று நான் பயந்தேன். முன் பல்லாம் அப்படி வேறோட வந்துடுமோ அப்படின்னு, அந்த அளவுக்கு மிஸ்வாக் செய்யும்படி தேய்க்கணும். ரவா அஹ்மத். வஅன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கத் அக்ஸர்து அலைக்கும் ஃபி சிவாக், மிஸ்வாக் விஷயத்தில் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன், அதை பின்பற்றுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரவாஹுல் புகாரி. வஅன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எஸ்தன்னு, சின்ன பல்லு, இஸ்தன்னா பல் விளக்கினான்,
பல்விளக்கினார்கள். ஐந்தஹூ ரஜுலானி, அப்போது பெருமானத்தில் 2 மனிதர்கள் இருந்தார்கள். அஹதுஹுமா அக்பரு மினல் ஆகர், அவ்விருவர் ஒருவர் இன்னொருவருடைய பெரியவராக இருந்தார். ஃபஊஹிய இலைஹி, பெருமானுக்கு வஹி இறக்கப்பட்டது. ஃபி ஃபضலி சிவாக்கி, மிஸ்வாக்குடைய ஃபضல் சிறப்பை பற்றிய விஷயத்திலே. அன் கப்பிர், நீங்கள் பெரியவருக்கு மிஸ்வாக் கொடுங்கள் என்று ஏவப்பட்டது. அத்தி அசிவாக்க அக்பர்ஹுமா, விரைவில் பெரியவருக்கு மிஸ்வாக் கொடுங்க என்று ஏவப்பட்டது. அவ்வாறு கொடுத்தார். மேலே சில பை அது பெருமாள் தாங்களே சொன்ன மாதிரி சொன்னாங்க. இது ஆயிஷா ரிவாய் செய்கிறாங்க கேட்டுட்டு. அதே கருத்து, அதே ஹதீஸ் தான். வஅன்ஹா காலத்து, ஆயிஷா சொன்னாங்க, கால நபி கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃதுலு ஸலாத்தில்லதி யுஸ்தாகு லஹா, எந்த தொழுகைக்காக மிஸ்வாக்கு செய்யப்பட்டதோ அந்த தொழுகை மேலானதாக ஆகும். அல ஸலாத்தில்லதி லா யுஸ்தாகு லஹா, மிஸ்வாக்கு செய்யப்படாத மற்ற தொழுகைகளை விட 70 மடங்கு. ஒரு ஃபஜ்ர் சும்மா தொழுவீங்க, மிஸ்வாக் தொழுதா 70 ஃபஜ்ர் தொழுத சவாப் கிடைக்கும். ஏன் சவாப் ஈஸியாக விடணும்? சிறிய அமலுக்கு பெரிய கூலி பாருங்கள். அந்த போய் சின்ன அமல் மிஸ்வாக்கு தான் 70 மடங்கு. ஒலு சீட்டு அஷது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷது, அமல் சின்ன அமல் தான். கூலி என்ன? 8 சொர்க்கத்துடைய வாசல்களும் திறந்து வைக்கப்படுகிறது. அதற்கு பெரிய கூலி வந்திருக்கு. وعن أبي سلمة عن زيد بن خالد الجهني قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول لولا أشق على أمتي, இந்த உம்மத்துக்கு சிரமமாகிவிடுமோ என்று மட்டும் நான் பயந்திருக்காவிட்டால், லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக்கி, மிஸ்வாக்கை கொண்டு ஏவி இருப்பேன். இந்த குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டியும். வல அஹ்ஹர்து ஸலாத்தல் இஷாயி, இஷாவின் தொழுகை பிற்படுத்தி இருப்பேன். இலா சுலுசுல் லைல், இரவில் 3/4 வரை என்று ரிவாய் செய்தார். இந்த ஹதீஸை அபு சலமா அவர்கள் ஸைத் இப்னு காலித் அவர்களிடமிருந்து கால சொன்னார்கள். ஃபகான ஸைத் இப்னு காலிதின் யஷ்ஹது ஸலாத்த ஃபில் மஸ்ஜிதி, இந்த ஹதீஸை ரிவாய் செய்த ஸைத் இப்னு சாபித் அவர்கள் ஸைத் இப்னு காலித் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். வசிவாக்குஹு அலா உதுனிஹி, அவருடைய மிஸ்வாக்கு அவருடைய காதில் இருக்கும். எப்பயுமே ஸைத் இப்னு காலித் காதில் மிஸ்வாக்கு வச்சுருப்பாங்க. இப்படி மௌலிய கலமி மின் உதுனில் காத்திப், எழுதக்கூடிய ஒருவர் தன் பேனாவை வைப்பார். அங்கே எழுதக்கூடிய என்ன செய்வாங்க? பேனா இங்கே வச்சுக்குவாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி. இப்போ மாசாரி பார்த்துருப்பீங்களா? பென்சில் எங்கே வச்சுருப்பார் டக்குன்னு எடுத்து காணா பெறக்கூடாதுங்க வேண்டி ஒவ்வொரு தேடிட்டுங்களா, பென்சில் இங்கே தான் வச்சேன் தேடணும்காண்டி வச்சுக்கோங்க. இப்படி கோடை போட்டு திரும்ப வச்சுக்கோங்க. இப்படி அது மாதிரி எழுதக்கூடியவர் பேனாவை இங்கே வைப்பார். அது மாதிரி அங்கே மிஸ்வாக்கை வைத்திருப்பார்கள். லா யக்கூமு இல ஸலாத்தி இல்லா இஸ்தன்ன, தொழுகைக்கு எழுந்திருக்க மாட்டார்கள் மிஸ்வாக்கு செய்தே தவிர. காம சொல்லி நிற்பாங்க. 2 என்ன செய்வாங்க? 2 இழுப்பு இழுத்து திரும்ப சொல்லி வச்சுருவாங்க. சும்மா ரத்தஹு இலா மௌதிஇ, பின்பு அதனுடைய இடத்திற்கு அதை அவர்கள் திருப்புவார்கள். ரவா திருமதி அபூதாவுத். இல்லா அன்னஹு லம் யதுகுர் வல அஹர்து ஸலாத்தல் இஷா இலா சுலுசுல் லைல் என்ற வார்த்தையை சொல்லவில்லை. இதில் அபூதாவுதில், மற்ற கிதாபெலாம் கரெக்டாக வருது. வகால திருமதி ஹாதா ஹதீசுன் ஹசனும் சஹீஹுன், அந்த ஒரு வார்த்தை மட்டும் திருமதியில் இருக்குது, அபூதாவுதில் இல்லை. பாபு சுனனில் ஒலுவுடைய சுன்னத்துகளை பற்றிய பாடம். அல் ஃபஸ்லுல் அவ்வல் அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதஸ்தைகல அஹதுக்கும் மின் நௌமிஹி, உங்களில் ஒருவர் தூக்கத்திலிருந்து கண் விழித்தால், ஃபலா யக்மிஸ் யதஹு ஃபில் இனாயி, அவர் தன்னுடைய கைகளை பாத்திரத்திலே போட்டு விட வேண்டாம். ஹத்தா யக்ஸிலுஹா ஸலாசன், அதை 3 முறை கழுகும் வரை. பெரிய பாத்திரத்தில் ஒரு வாளியில் தண்ணி இருக்குது, இன்னும் பைப்பில் தான் கிடையாதுல்ல, பாத்திரத்தை பிடிச்சி தான் வச்சுருப்பாங்க. எடுத்தோன்னு பெரிய பாத்திரம் தண்ணி கையை விட்டு எடுத்து ஒரு செஞ்சால் கையில் என்ன நஜீஸ் இருந்துச்சுன்னு தெரியாது. நைட்டு எங்கெல்லாம் கை போச்சு வந்துச்சுன்னு தெரியாது. அதனால் என்ன செய்யணும்? சிறு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கையை கழுவணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த கையும் கழுவணும். 2 கையும் கழுவுன பின்னாடி இப்போ தண்ணி உள்ளே விட்டு எடுத்து ஒரு செய்யலாம், எடுத்து கை கழுவலாம். ஃபஸ்ட்டு 2 கையும் நல்லா தேய்ச்சி கழுவணும். அத்தா அப்போ தண்ணீரை பாத்திரத்துக்குள் கையை முக்க வேண்டாம், 2 கைகளையும் கழுகும் வரை. ஃபைன்னஹு லா எதிரி, இவன் அறிய மாட்டான். ஐன பாத்தத்து எதஹு, அவன் கை இரவில் எங்கெல்லாம் இருந்தது என்று தெரியாது. ஒன்று இரவில் மறைவு இடத்தில் கை வச்சு சொரிஞ்சிருக்கலாம், அல்லது வெளியில் போய் மண்ணு இல்லை கை பட்டிருக்கலாம், என்ன நினச்சி கொசு அடிச்சிருக்கலாம், ரத்தம் கையில் அப்பிருக்கும், அதை போய் கையில் உள்ளே விடுவான். அந்த மாதிரிலாம் இருக்கிறனால நல்லா 2 கையும் கழுவிட்டு அதன் பின்பு கையை தண்ணியில் விடலாம்.
வஅன்னு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதஸ்தைகத அஹதுக்கும் மின் மனாமிஹி, தூக்கத்திலிருந்து உங்களை யாரும் விழித்து எழுந்தால் ஃபதவல்ல ஒது செய்தால் ஃபல் யஸ்தன்சிர் சலாசன் 3 முறை மூக்கை சிந்தணும், நல்லா மூக்கை சிந்தணும், நல்லா மூக்கில் தண்ணி செலுத்தி நல்லா சிந்த வேண்டும். இப்போ இன்ன ஷைத்தான எபீத்து அலா ஹைஷூமிஹி, ஷைத்தான் ஆகிற மனிதனுடைய மூக்கந்தண்டில் தான் குடியிருக்கிறான். மூக்கந்தண்டில் தான் போய் உட்காந்து தங்கியிருப்பான், இரவு தங்குவான். ஏன்? மூக்கந்தண்டிலே மூச்சு உள்ளே போகுது, அந்த மூச்சோட அவனுடைய விஷத்தை சேர்த்து அமுச்சிடுவான், மொத்த உடம்பு பரவட்டும் அப்படின்னு. நான் மூக்கந்தண்டில் அல்லாஹ் தஆலாவுடைய சிந்தனையை திக்ர உட்கார வச்சிடணும். அல்லாஹு அல்லாஹ் உட்கார வச்சுட்டா அந்த மூச்சு உள்ளே போய் ஆக்சிஜன் ரத்தத்தை கலந்து ஒட்டுமொத்த உடம்பும் திக்ரு போய் சேர்ந்துடும். அப்படியே சைத்தான் வந்து என்ன ஐடியா பண்ணி மூக்கில் உட்காந்துருக்கான் பாரு, நல்லா தண்ணி செலுத்தி மூக்கு சிந்தனா சைத்தான் ஓடிடுவான். முத்தஃபகுன் அலைஹி. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லி தூக்கி சிந்தனா ஓடிடுவான் சைத்தான். வகீல் அலி அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு ஆசிம் அவர்களில் கேட்கப்பட்டது, கைஃப கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவல்லஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒது செய்வார் என்று கேட்கப்பட்டது. இப்போ நான் சொல்லித்தரேன், தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு. ஃபதஆபி வலூஇன், ஒது செய்ய தண்ணியை கொண்டு வரும்படி சொன்னார்கள். ஃபஅஃபரக அலா யதைஹி, தன் கைகளிலே தண்ணீரை ஊற்றுனாங்க. எப்படி? ஜக்கில் தண்ணி கொண்டு முதல்ல கையில் ஊற்றி கையை கழுவினாங்க, 2 கையும். ஃபகஸல யதைஹி மர்ரத்தைனி 2 முறைகள் கழுவினார். பெருமான சொன்ன ஒரு முறை தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா தண்ணி வெளியிருந்து கொண்டு வருவாங்க, கொண்டு வர தண்ணி கம்மியாக இருந்துச்சு அதுதான் எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு முறை ஒரு செஞ்சுக்குவாங்க. ஒரு முறை போதும், ஒது கூடிடும். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா 2 தடவை செஞ்சுக்குவாங்க, 2 தடவை கழுவுவாங்க, 2 தடவை வாய்க்கு பிடிப்பாங்க, 2 தடவை முகத்தை கழுவுவாங்க. தண்ணி நிறையா இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தாக இருக்குது, தண்ணி கிணற்றில் தான் நிற்கிறாங்க அப்படின்னா 3 தடவை கழுவுவாங்க. இப்போ 3 முறை கழுவுதான் முழுமையானது. தண்ணீர் நிலையை பொறுத்து 2 முறையோ 1 முறையோ கழுவிக்கலாம். மோட்ரு இல்லை, கரண்ட் போயிடுச்சு, தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது, ஆளுக்கு அரைச்சக்கு தண்ணி கிடைக்குது, அதிலே ஒரு செஞ்சுக்க முடிச்சுக்கலாம். ஒரு தடவை கழுவி. தண்ணி எக்கச்சக்கமாக இருக்குன்னா 3 தடவை. சரி, ஆத்தோரத்தில் நிற்கிற 10 தடவை மூஞ்சி கழுவலாமா, 10 தடவை வாய்க்க பிடிக்கலாமா? அது அதிகபட்சமாக 3 தடவை தான். அதுக்கு மேலே செஞ்சால் இஸ்ராஃப். அது நீ ஆற்றோரத்தில் நின்றாலும் மொத்தம் 50 தடவை கழுவுது, கை 50 தடவை, கால் 50 தடவை, 3 தடவை தான் கழுவணும். அங்கே போனாலும் 3 தடவை தான். இப்போ 2 முறை கழுவினார்கள். சும்மா மலுமலை, அதன் பின் வாய் கொப்பளித்தார்கள். வஸ்தன்சர மூக்கு சிந்தினார்கள். சலாசன் 3 முறை. சும்மா கசல வஜஹு சலாசன், முகத்தை 3 முறை கழுவினார்கள். சும்மா கசல யதைஹி மர்ரத்தைனி இல்லை மிர்ஃபகைனி, பிறகு கைகளை அவர்கள் 3 முறை முட்டு வரை கழுவினார்கள். சும்மா மசஹ ரஅஸஹு பியதைஹி, தன் 2 கைகளால் தலைக்கு மசகு செய்தார்கள். ஃபஅக்பல பிஹிமா வஅதுபர, அந்த 2 கைகளை கொண்டும் அவர்கள் முன்னோக்கினார்கள், பின்னோக்கினார்கள். வார்த்தையில் வந்து அக்பல முந்தி இருக்குது, அதுபர பிந்தி இருக்குது, முன்னும் பின்னும் மசகு செய்தார்கள் அப்படின்னு. அசலில் முதல்ல அதுபர, அப்புறம் தான் அக்பல. அதுபரன்னு அர்த்தம் என்ன? முன்னிருந்து பின் சென்றான்னு அர்த்தம். இப்போ தலைக்கு மசகு செய்யும்போது முதல்ல முன்னிருந்து பின் செல், தண்ணி நினச்சிட்டு இப்படி வச்சுக்கிட்டு இங்கிருந்து இப்படி போகணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் இது அதுபர, பின் சென்றான், முன்னிருந்து பின்னாடி சென்றான், அதுபர. அப்புறம் தான் அக்பல, பின்னிருந்து மறுபடியும் முன் வந்தான், இது அதுபர. புரிஞ்சுங்களா? அப்புறமேலே கையுடைய இந்த நுனி பகுதியை காதில் மசகு செய்ய வேண்டும். கையுடைய இந்த கையை தூக்கணும், இதை வந்து இங்கே மசகு செய்யணும். இந்த பிற்பகுதியை வந்து பிடரி மசகு முடிஞ்சு. இப்படி கை இந்த பெருவரில் மட்டும் தூக்கிக்கிட்டு போகும்போது சில பேர் சொல்கிறாங்க இப்படி மொத்தமாக இப்படி வரலாம். சில பேர் இந்த முன் விரல் இருக்குல்ல, விரல் மட்டும் படுற மாதிரி போகணும், வரும்போது இந்த கை படுற மாதிரி வரணும். அப்போ எல்லா பக்கமும் ஆயிரும். இப்படி போயிட்டு வரும்போது இப்படி வந்துடும், இப்படி போயிட்டு இப்படி வந்துடணும், இந்த கை படுற மாதிரி. அது இப்படி மொத்தமாக போயிட்டு மொத்தமாக வந்தாலும் சரி தான். அது இந்த துணியை காதுக்கு உள் பகுதிகளிலேயும், இந்த விரல்களை காதுடைய பிற்பகுதியிலேயும், தலையை கையை பிடரிலேயும் மசகு செய்து கொள்ள வேண்டும். இப்போ இதுதான் அந்த முறை என்று சொல்லி காண்பித்தார்கள். ஃபஅக்பல பிஹிமா அதுபர, அவர்கள் கையை முன்னோக்கினார்கள், இன்னும் பின்னோக்கினார்கள். வார்த்தையில் தான் அக்பல இருக்குது ஃபஸ்ட்டு, செயலில் எது முந்தி? அதுபர முந்தி, அக்பல பிந்தி. பதபி முகத்தமி ரசி, தலையின் முற்பகுதியில் ஆரம்பித்தார்கள். சும்மா தஹப பிஹிமா இதா கஃபாஹு, அதிலிருந்து பிடரி வரை கையை கொண்டு போனார்கள்.
சும்ம ரத்தகுமா பின்பு கையை அப்படியே கொண்டு வந்தார்கள். ஹத்தா எர்ஜிஉ இலா மக்கான் இல்லதி பதஅ மின்ஹு, எங்கிருந்து ஆரம்பித்தாலும் அந்த தலையிட முன்பகுதி அந்த முற்பகுதிக்கு மறுபடியும் வந்து விட்டார்கள். சும்மா கசல ரிஜிலி, பின்பு 2 கால்களையும் கழுவினார்கள். ரவாஹு மாலிக் வன்னசி வலி அபிதாவு நஹவு தக்கரஹு சாஹிபுல் ஜாமியா. அப்போ இந்த ஹதீஸ் வந்து யார் அறிவிக்கிற? அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு ஆசிம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. சரி, ஒஃபில் முத்தஃபக் அலிஹி, இதே புகாரி முஸ்லிம் ரிவாயத்து, இதே ரிவாயத்து கொஞ்சம் மாற்றி வருது. கீழே அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு ஆசிம் அப்படின்னு சொல்லப்பட்டது, தவல்ல லனா உலூஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் 1-2 இபார்த்து வித்தியாசம் இருக்குது பை, மற்றபடி விஷயம் அதே தான், வார்த்தைகள் மட்டும் 1-2 வித்தியாசம் வரும். பெருமானா உது செய்தது போல் எங்களுக்கு செய்து காட்டுங்கள் நாங்கள் கேட்டோம். ஃபதஆபி இனாயின், பாத்திரத்தை கொண்டு வர சொன்னார்கள். ஃபஅக்ஃப மின்ஹு அலா யதைஹி, அந்த பாத்திரத்திலிருந்தும் தங்கள் கைகளில் தண்ணீரை கொட்டினார்கள். இப்படி பாத்திரத்தை தூக்கி கையில் கொட்டி முதல்ல கை கழுவினா கையில் சுத்தமாக இருக்காது இல்லையா, நிலை. அப்புறம் கை ரெண்டையும் கழுவிட்டு அப்புறம் என்ன செய்யலாம்? உள்ளே விட்டு தண்ணி எடுக்கலாம். அதுக்கு பின்னாடி ஃபகஸலஹுமா ஸலாஸன், அதை 3 முறை கழுவினார்கள். சும்மா அதுகல எதஹு, பின்பு கையை உள்ளே நுழைத்தார்கள். எதில்? அந்த பாத்திரத்துக்குள்ளே தண்ணியை உள்ளே விட்டு எடுத்தாங்க. ஃபஸ்தஹரஜஹா, அது தண்ணீரோடு வெளியே எடுத்தார்கள். மதுமல வஸ்தன்ஷக, வாய் கொப்பளித்தார்கள், மூக்கு சிந்தினார்கள். மின் கஃபிம் வாஹிதின், ஒரே கஃப் தண்ணீரை கொண்டு. இப்போ இந்த மின் கஃபின் வாஹிதின் அப்படின்னா ஒரு கை தண்ணீரை கொண்டு, ஒரு 2 கையில் இல்லை, ஒரு கை தண்ணி எடுத்து வாய் 3 தடவை வாய்க்கப்படுகிறது. இதுதான் அதிகமாக ஹதீஸ்களில் காணப்படக்கூடிய முறை. தண்ணி எடுத்து 3 முறை வாய்க்கப்படுக்கணும். அப்புறம் 3 தடவை தண்ணி திரும்ப 3 தடவை எடுத்து 3 தடவை மூக்கில் தண்ணீரை செலுத்த வேண்டும். இதுதான் மிகுதமான ஹதீஸ்களில் பார்க்கக்கூடிய முறை. சில ஹதீஸ்கள் இந்த மாதிரி மின் கஃபின், தண்ணீருடைய கம்மியாக இருக்குல்ல, மின் கஃப் ஒரே கஃபில் அப்படின்னா தண்ணீரை எடுத்து பாதி தண்ணீரை வாயில் வச்சு கொப்பளிச்சுட்டு அதில் மீதி தண்ணி இருக்கும்ல, அதில் மூக்கு சிந்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி எடுத்து வாயில் மூக்கு. இவ்வாறாக ஒரு கஃபிலேயே பாதியை வாய்க்கும் பாதியை மூக்கிற்கும் சுத்தம் செய்வதற்கும் பயன்படுத்துவதும் சில ஹதீஸ்களை காணப்படுகிறது. இப்போ ஷாஃபியாக்கள் அப்படி செய்யலாம், அதுவும் சுன்னத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய ஹதீஸுகளில் தனித்தனியாக வந்திருக்கிறனால நம்ம அதை பின்பற்றுவது மேலானது அனாஃபுடைய கருத்து. இப்போ ஃபஅலதாலிக சலாசன், இவ்வாறு 3 முறை செய்தார்கள். சும்மா அதுகல எதஹு, பின்பு மீண்டும் கையை உள்ளே நுழைத்து பாத்திரத்தில் ஃபஸ்தஹரஜஹா, தண்ணீரை வெளியே எடுத்தார்கள். ஃபகஸல வஜ்ஹஹு சலாசன், முகத்தை இவ்வாறு 3 முறை கழுவினார்கள். சும்மா அதுகல எதஹு ஃபஸ்தஹரஜஹா ஃபகஸல எதைஹி அல் மிர்ஃபகைனி மர்ரத்தைனி, பின்பு அவர்கள் தன் கையை மூட்டு வரை 2 முறை கழுவினார்கள், இந்த கையும் அந்த கையும். சும்மா அதுகல எதஹு ஃபஸ்தஹரஜஹா ஃபமஸஹ பிரஸி, மீண்டும் தண்ணீரை பாத்திரத்துக்குள் கையை விட்டு எடுத்து தலைக்கு மசகு செய்தார்கள். அக்பல பி எதைஹி அதுபர, கையால் முன்னும் சென்றார்கள் பின்னும் சென்றார்கள், முன்னும் பின்னும் சென்றார்கள். சும்மா கசல ரிஜிலைஹி இல் கஅபைனி, பின்பு காலை கழுவினார்கள் மூட்டு வரை, காலுடைய கரண்டை வரை. சும்மா கால, பின்பு சொன்னார்கள், ஹாகதா கான உது ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானுடைய உது இப்படித்தான் இருந்தது என்று சொன்னார்கள். ஃபி ரிவாயத்தின் அக்பல பிஹிமா அதுபர, வேறு ரிவாயத்தில் வந்திருக்கிறது. ஒவ்வொரு வாரத்திலும் வேறு மாதிரி ஒவ்வொருத்தர் சின்ன வார்த்தைகள் வித்தியாசம் இருக்கும். இன்னொரு வாரத்தில் வருது அக்பல பிஹிமா, அந்த 2 கைகளையும் முன்னோக்கினார்கள், அப்புறம் அதுபர பின்னோக்கினார்கள். பதாபி முகத்தமி ரசிஹி, தலையின் முற்பகுதியில் ஆரம்பம் செய்தார்கள், முன்னாடி பாதியில். சும்மா தஹப பிஹிமா இதா கஃபாவு, பின்பு அப்படியே தன்னுடைய பிடரி வரை கொண்டு சென்றார்கள். சும்மா ரத்தஹுமா ஹத்தா ரஜா இலா மக்கான் அல்லதி பதஅ மின்ஹு, எங்கே ஆரம்பித்தால் அதுவரை திரும்ப அப்படியே கையை கொண்டு வந்து விட்டார்கள். சும்மா கசல ரிஜிலை, பின்பு 2 கால்களையும் கழுவினார்கள். இப்படி ஒரு ரிவாயத்தில் வருது. ரிவாயத்தின் ஒரு ரிவாயத்தில் மதுமல வஸ்தன்ஷக வஸ்தன்சர சலாசன் பி சலாசி ஒரஃபாத்தின் மிம்மாயின். இன்னொரு விதத்தில் வருது, வாய் கொப்பளித்தார்கள், மூக்கில் தண்ணீர் சிந்தினார்கள், வஸ்தன்சர் மூக்கை சிந்தினார்கள். இஸ்தன்ஷகனா மூக்கு தண்ணி ஏற்றுறது, இந்த கையால் சிந்தனம் இல்லை, அதுக்கு பேர் இஸ்தன்சரன் பேர். இவ்வாறு 3 முறை செய்தார்கள். 3 கை தண்ணீரை கொண்டு, ஒரு தண்ணி வேறு தண்ணி எடுத்துக்கிட்டாங்க, தண்ணி எடுத்து 3 முறை இவ்வாறு செய்தார்கள். ஃபி உஹ்ரா, வேற ரிவாயத்தில் மதுமல வஸ்தன்ஷக மின் கஃபத்தின் வாஹிதத்தின், ஒரே கஃப்பை கொண்டு அவர்கள் வாய் கொப்பளித்தார்கள், மூக்கு சிந்தினார்கள். இப்போ அங்கே 3 கை 3 கரஃபாத் கவனிங்க. பி சலாசி கரஃபாத்தின், கரஃபத்துனா என்ன?
ஒரு கை தண்ணீர்னு அர்த்தம். ஒரு கை அப்படின்னா 3 கை தண்ணீரை கொண்டு இவ்வாறு கழுவினார்கள். இந்த ரிவாயத்தில் எப்படி வருது? மின் கஃபத்தின் வாஹிதா, ஒரே கஃபத்தை கொண்டு ஒரு கை தண்ணீரை கொண்டு இவ்வாறு செய்தார்கள் அப்படின்னு வருது. அப்போ இப்படியும் செஞ்சுருக்கிறாங்க, அப்படியும் நடந்திருக்கு. நினச்சிங்களா? சரி, அப்போ மின் கஃபத்தின் வாஹிதுன்னா ஒரு கை தண்ணி எடுத்து அதுலேயே 3 தடவை வாய்க்கு பிடிச்சிடுறது. ஒரு கை தண்ணியிலே திரும்ப ஒரு கை தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மூக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்கிறது. தண்ணி அதிகமாக இல்லாமல் ஒரு கப்பு தண்ணி இப்படியும் பயன்படுத்தியிருக்காங்க. தண்ணீருடைய சூழ்நிலையை பொறுத்த வரையிலும் வேறு 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 மாதிரி வருது. இப்போ வேறுதாலிக்க சராசன் இவ்வாறு 3 முறை செய்தார்கள். அப்படின்னா ஒரு கை தண்ணி எடுத்து கொஞ்சம் வாய்க்கும் கொஞ்சம் மூக்குக்குமாக, இவ்வாறு 3 கை தண்ணீர் திரும்ப எடுத்து வாய்க்கும் மூக்குக்குமாக இப்படியும் செய்திருக்காங்க. ரிவாயத்தில் புகாரி மசஹர் அசஹு தலைக்கு மசஹ் செய்தார்கள். அக்பல் அபிஹிமா அதுபர மர்ரத்தம் வாஹிதா ஒரு முறை தலைக்கு மசஹ் செய்தார்கள். சும்மா கசல ரிஜிலைஹி எல் கஅபைனி பின்பு தன்னுடைய கால்களை கழுவினார்கள் கால் முட்டு வரை. ஃபி உஹராலஹு வ மல்லுமல வஸ்தன்சர சலாச மர்ராத்தின் மின் குர்ஃபத்தின் வாயுத்தின். இன்னொரு வாயத்தை வருது, வாயு கொப்பளிப்பதும் மூக்கு சிந்தியதும் 3 முறை செய்தார்கள் ஒரு கப்பு தண்ணீரை கொண்டு. இப்படி வருது நஞ்சபை. அப்போ வந்து பல முறைகள் இருக்குது. ஒரு கப்பு தண்ணீர்லேயே 3 தடவை வாய்க்கு பிடிச்சிட்டாங்க, 3 தடவை மூக்கு சிந்திட்டாங்க. ஒரு கப்பு அப்போ ஒரு வாய்த்து ஒரு கப்பு தண்ணி எடுத்து வாயு மூக்கி ஒன்றா கழுவு, திரும்ப 2வது, திரும்ப 3வது, இது 2வது. 3வது வாய்க்கு பிடிக்க 3 தடவை, மூக்கு சிந்த மொத்தம் 6 தடவை ஆயிரும். இப்படியாக தண்ணீரை பொறுத்து சூழ்நிலை பொறுத்து பல ரிவாயத்துக்கள் பல மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹனஃபி மதுஹப் சுன்னத் எதுங்க? 3 முறை 3 முறை தனித்தனியாக வாய்க்கு பிடிப்பதற்கும் 3 முறை மூக்கு சிந்துவதற்கும் தண்ணீர் எடுத்துக்கொள்ள சுன்னத்தான முறை. சரி, சூழ்நிலை காரணமாக தண்ணீர் கம்மியாக இருக்கிற காரணமாக அவ்வாறு செய்தாலும் அது தப்பு ஒன்றும் இல்லை. அப்படியும் செய்து காட்டியிருக்கார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் ஹதீஸின்படி வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அமல் செய்வானாக. அமல் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.